இந்த இனிய மாலை பொழுதிலே, பனி நிறைந்த மாலை வேளையில் இங்கே வீற்றிருக்கும் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது ஞான களஞ்சிய கணேசன் ஐயா. அவன்னா ஒவ்வொரு கவியை எடுத்து விட்டுறாரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான அன்பான நன்றி கலந்த வணக்கங்கள். மேலும் இனிமையாக இறை வணக்கம், குரு வணக்கம் பாடி சிறப்பான ஒரு துரிய தவத்தை இயற்றி அமர்ந்திருக்கும் விஷன் மாணவி அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய அவரும் ஒரு விஷன் மாணவி அவர்களுக்கும், மறைமுகமாக நான் அவங்ககிட்ட சொன்னதையெல்லாம் இங்கே எல்லாத்துட்டையும் உங்கள்கிட்டையும் சொன்னதுக்கும் மிக்க நன்றி. பழகாலம் ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே பெண்கள் தான் நிறைய இருக்கிறோம். நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் பெண்கள் தான் முழுமையாக நிறைய இருக்கிறோம். அதாங்க நான் சொல்ல வந்தேன். நேற்று காங்கேயத்தில் நிகழ்ச்சி நடத்திட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், ஆஹா எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அது சொல்ல வந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. வருவாங்க அவங்களும். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த கீதா ராஜாவை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பயிற்சி நடத்தணுமோ அங்கெல்லாம் போய் நடத்திட்டுருக்கிறாரு. வெளியவே வராத கீதா ராஜா, வெளி உலகமே தெரியாதவ, வீட்டுக்குள்ளேயே இருந்து தான் அத்தனையுமே படித்தேன். இப்போ எங்கெல்லாம் நீ போகணுமோ அங்கெல்லாம் நீ போய் மனவளக்கலையை கொண்டு போன்னு நம்ம குரு தான் அதை என்னை வழிநடத்தி சென்றிருக்கிறார். இது இத்தனை ஆண்டு காலம். அந்த குருவிற்கு உண்மையிலேயே மனமார்ந்த நன்றிகளை சொல்லணும். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வை நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறை அருளும் நமக்கு துணை புரியட்டும். வழிகாலம் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன்.
என்னை யான் அறிய வேண்ட இறைவா ஏன் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக அமைதி வார விழா எம்கேஜி நகர் மனவளக்கலை யோகா தவமையம் விரைவில் ஒரு அறிவு திருக்கோயிலாக உருவாகட்டும். எம்கேஜி நகர் அறிவு திருக்கோயிலாக விரைவில் உருவாகும். இப்போ இந்த தவமையத்தில் ஆன்மீக தொடர் சொற்பொழிவாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கு 4வது நாள். உண்மையிலேயே 4 வகைகளாக நிறைய பிரித்து நம்ம ஆழியார் ஜூமில் பேசியிருக்கிறேன். அதில் நிறைய சிறப்புகளை 4 நாளாக கொண்டு வந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 50 நான் செலக்ட் பண்ணி 4ஆக வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், காலம், தூரம், பருமன், வேகம், இந்த மாதிரி நிறைய பிரித்து 50 வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லிவிட்டு நான் ஜூமில் பேசி முடிக்கிறேன். அம்மா, நீங்கள் பேசுகிற இன்றைய நாள் 4ஆம் தேதி. ஒரு அம்மா சொல்கிறாங்க, 4ஆம் தேதி நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க, அங்கே பேசுனதும் 4ஆம் தேதி. உங்கள் பேரும் 4 எழுத்துமா, கீதா ராஜா, 4 எழுத்துமா. சீரா இப்புமா, நீங்கள் பேசுனது அதுவும் 4 எழுத்துமா அப்படின்னு அவங்க என்கிட்ட திருப்பி சொன்னாங்க. அதே போல தான் இன்றைக்கி எனக்கு 4ஆம் நாள் தான் இந்த நிகழ்வு எனக்கும் கிடச்சிருக்கு. மகிழ்ச்சி. இன்னும் இன்றைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பொதுவாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பசி வந்தால் 10ம் பறக்கும். இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக ஐயா என்ன பண்ணியிருக்கிறாரு, தலைப்பை ஏகப்பட்டது கொடுத்து அனுப்பிச்சாரு. நான் செலக்ட் பண்ணது இதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணின பிறகு சரி, நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு, நான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸில் என்னோடய குரூப்பில் வந்து இந்த நிகழ்வை போடும் பொழுது, மேடம் பசி வந்தால் 10 தானே பறக்கும், அது என்னது? அதே போல தான் இந்த 24ஆம் தேதி ஜூம் ஆழியார் ஜூமில் வந்து திரிகரண சுத்தின்னு பேசியிருந்தேன். அதையும் போட்டு பார்த்துட்டு அந்த தலைப்பை பார்த்துட்டு அவங்க கேட்டது, மேடம் இது வந்து நாடி சுத்தியா, தண்டுவடை சுத்தியா அப்படின்னாங்க. அது இன்னொருத்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த திரிப்பலா திருக்கடுகை பற்றி எதுவும் பேசுவீங்களோ அப்படின்னாங்க. எல்லாம் நீங்கள் அந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் கேளுங்க. மேடம் என்னால் அந்த 11ஆம் தேதி 11 மணிக்கு என்னால் வர முடியாது அப்படின்னாங்க. அப்போ யூடியூப் வந்த பிறகு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதில் சொன்ன அந்த 3மே திரிகரண 3 செயல்களை நாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னது எண்ணம் சொல் செயலைத்தான். இதை நான் நினச்சி பார்க்கலையே மேடம் அப்படின்னாங்க. அதை கேட்ட பிறகு அந்த சார்ட் போர்டில் வருது, பேசிகிட்டு ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தரும் ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ஆம் மேடம் அப்படின்னு வருது சார்ட் போர்டில். எல்லாம் போட்டுக்கிட்டே வர்றாங்க. இருங்க கொஞ்சம் இருங்க பொறுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளார நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த அளவுக்கு மக்கள் வந்து நிறையவே சிந்திக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த தலைப்பை என்கிட்ட கேட்டாங்க, பசி வந்தால் 10 தானே பறக்கும், அது என்ன 11 இறக்கும்னு போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. வித்தியாசமாக சிந்தித்து பார்ப்பது தான் நம்மளுடைய மனவளக்கலை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாருமே. சிந்தித்து பார்க்கும் பொழுது பார்த்தாக்க உண்மையிலேயே நம்மளுடைய அறிவை சிந்திக்க தூண்டியது நமது ஆசான் தான்.
இந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாக்க மனவளக்கலை என்று சொன்னாலே மனதை வளப்படுத்தக்கூடிய கலை என்று பொதுவாக சொல்லுவோம். பட் நம்மளுடைய மனதில் உள்ள வளங்களை வெளிக்கொண்டு வருவது தான் மனவளக்கலை. இப்போ இவங்க விஷன் மாணவி தனலக்ஷ்மி இந்த பேப்பரை திருப்பி எல்லாம் படித்தாங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எழுதி கொடுங்கன்னு என்னைய தான் எழுத சொன்னாங்க. நான் தான் அத்தனையும் எழுதி கொடுத்ததை வாசித்து விட்டாங்க. ஒன்றும் சொல்ல வேண்டாம்ப்பா, என்னை பற்றி சொல்லணுன்னாக்கா கீதா ராஜா ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள் போதும் அப்படின்னேன். சரி, அப்போ நான் எழுத வந்துக்கிட்டே இருக்குது. சாதாரணமான இல்லத்தரசியான நான் படித்தது 8 மட்டும்தான். 8வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் தான் படிக்க வச்சார் எல்லாமே. அவர் தான் என்னை வீட்டிலே இருந்துக்கிட்டே டியூஷன் வீட்டுக்குள்ளேயே இருந்து தான் படித்தேன், வெளியில் வர மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருந்து டியூஷன் வச்சு படித்து ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்தது. இப்போது எனக்கு பின்னாடி இந்த ஞானச்சக்கரல் என்ற புத்தகத்தையும் 2011 எழுதினேன். எஸ்கேஎம் தான் வெளியிட்டார். கிட்டத்தட்ட 6000 புத்தகம் வரைக்கும் வெளியில் போயிருக்கு. இது 4th எடிஷன் போட்டிருக்கிறேன். சித்தர்கள் புக்கெல்லாம் பல புத்தகங்களை படித்தும் எந்நேரமும் எந்த வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சும்மா இருப்பது இல்லை. சும்மா இரு சொல்லற அப்படிம்பார் மகரிஷி. சும்மா இருக்கணும். பட் நம்ம அறிவை என்ன தூண்டக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னாக்கா புத்தகங்கள் படித்து நம்மளுடைய அறிவை நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நிறைய புத்தக புழுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட என் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 புக்கு இருக்கும். ஜென் ஃபிலாசபி ஒன்று இருக்குது, இன்னொரு புக்கு ஒன்று இருக்குதுங்க. லூயிஸ் எல்ஹே எழுதின புக்கு ஒன்று இருக்குது. அப்போ நிறைய படிக்கும் பொழுது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய படிப்பேன். மனவளக்கலை வருவதற்கு முன்னாடியும் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். ஒன்றும் புரியாது. சும்மா கதைகள் நிறைய படிப்பேன். அதாவது ராஜேஷ்குமார் எழுதின கதை, கல்கி, இப்போதைக்கு எனக்கு அந்த பேரெல்லாம் தெரியல, மறந்தே போச்சுன்னு வைங்களேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பேன். சதக்கென்று குத்தினார் குபுக்கென ரத்தம் வந்ததுன்னு ராஜேஷ்குமார் எழுதுவார். இப்போ அதெல்லாம் ஏன்டா படித்தோன்னு இருக்குது. இப்போ பூரா புக்கு எல்லாமே எடுக்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நிறைய ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் எடுத்து லைப்ரரியில் கொண்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எடுத்துகிட்டு வருவார். கீதா ஒரு புக்கை கொண்டு வந்தால் உடனே படிச்சுட்டு மறுபடியும் இன்றைக்கே போய் மாற்றிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், ஒரு நாள் இவ்வளோ பெரிய புக்கை கொண்டு வந்துட்டார். ஏன்னா ஒரு வாரத்துக்கு தொல்லை தர மாட்டேல்ல, புக்கு மாற்றிட்டு வர சொல்ல மாட்டேல்ல அப்படின்னு. அதையும் என்ன செஞ்சேன் தெரியுமா, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அதையும் நான் நைட்டாக படித்து முடிச்சுட்டு காலையில் முடிச்சு எங்கே படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறது. அந்த மாதிரி இந்த புத்தகத்தை நிறைய ரீட் பண்ணுவேன். புக் இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஒரு குட் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். அந்த அறிவு, புத்தக அறிவு என்பது நமக்கு நிறைய சொல்லித்தரும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். ஆன்மீக தேடல், அறிவு தேடல் இருக்கணும். தேடல் இருக்கும் பொழுது கட்டாயமாக நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு அறிவு திருக்கோயிலில் எழுதி போட்டிருந்தாங்க, இறைவனை தேடும் பணி இங்கே நிறைவடைகிறது. இறைவனை தேடும் பணி இங்கே நிறைவடைகிறது. இறைவன் எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான் என்று கேட்காதா, எங்கே இல்லைன்னு கேளு. இந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவா. அதில் வருங்கள, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. யார் சொல்லியிருக்கிற இவ்வளோ எளிமையா, அதுவும் இறை வணக்கத்தில் இல்லையா? நான் இந்த விஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும் பொழுது இதையெல்லாம் திருப்பாவை மேட்டில் சொல்லி தருவேன். எல்லாம் வல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வல்ல தெய்வம் அது. அந்த மெட்லேயே ஒரு 30 கவியாவது அவங்க எப்படி மனப்பாடம் பண்ண வச்சுருவேன். அந்த ஐயா மாதிரி எல்லாத்தையும் படிக்க முடியாது, எனக்கு தெரியாது. உண்மையில் எல்லா கவியுமே எனக்கு தெரியாது. ஆனால் முக்கியமான கவிங்களெல்லாம் படித்து வச்சுருப்பேன், நினைவுக்கு அந்த நேரம் வரத்துலலாம். அப்போது அந்த மாதிரி இந்த பாடலை எல்லாம் படித்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நிறைய நமக்கு யூஸ் ஆகும். விஷன் கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் முதல்ல கவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
ஒரு கவி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 2 பேஜஸ்க்கு நீங்கள் விளக்கம் எழுதிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அப்போது அந்த ஆன்மீக தேடல், இந்த அறிவுக்கான தேடல் என்பது நமக்கு இருக்கணும். அப்போ தான் வருதுங்க அறிவு முழுமை, அது முக்தி. நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய சிம்பலே என்னதுங்க, இந்த ஒரு விளக்கு இருக்கும், ஒரு கை வந்து அந்த விளக்கை தூண்டுற மாதிரி ஒரு சிம்பல். ஏற்கனவே நமக்கு அறிவு இருக்குதான்னாக்க இருக்கு, ஆனால் இல்லை. மனவளக்கலைக்கு முன்னாடி இல்லாமல் தான் இருந்துச்சு. உள்ள எல்லா நியூரான் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ தியானம் எடுத்த பின்னாடி என்ன ஆயிடுச்சுங்க, எல்லா நியூரான் செல்ஸுமே நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்ம அறிவை தூண்டி விட்டு நல்ல ஆன்மீக சிந்தனைகளில் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய திறமை வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால் இப்போ இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது பசி வந்தால் அதாவதுங்க, என்னோடய கிளாஸ் நானாக பேசிட்டு போக மாட்டேங்க. நானாக பேசிகிட்டே போனான்னாக்க எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, நீங்கள் பாட்டுக்கு இவங்க நல்லா பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு எங்கேயோ போயிடுவீங்க. அதனால் என்ன செய்வேன்னாக்கா இடையில கொஞ்சம் இப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அது நீங்கள் தவறாக நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது பசி வந்தால் வயிற்று தானே கவ்வும் இல்லையா, வயிற்ற கவ்வும். அந்த பசி வரும்போது பார்த்திங்கனாக்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு தோணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு திருமண வீட்டில் போனோம் அப்படின்னு சொன்னாக்க பசியே எடுக்காது. பட் எல்லாமே சீக்கிரமாக போயிடணும். போய் தாலி கட்டி முடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, வேகமாக போய் பந்தியில் போய் உட்காந்துடணும். வரிசையாக உட்காந்துடுறாங்க. அடுத்து பின்னாடி லைனாக நிற்பாங்க தெரியுங்களா, அது எவ்வளோ கொடுமை. சீக்கிரமாக இந்த பாயாசத்தை நல்லா ரசித்து எடுத்து சாப்பிட முடியாது, இந்த தயிர் சாதத்தை கடைசியாக நல்லா சாப்பிட முடியாது. அந்தளவுக்கு பின்னாடியும் வரிசையாக நின்றுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையும் மாறி போய் இருக்குது, அது வேற. அப்போது இந்த பசி என்பது வரும்பொழுது பல தீய செயல்களை செய்வதற்கும் மனம் தூண்டும். பெரும்பாலும் கோயில் வெளியில் இருந்துட்டு எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எதனால் வர்றாங்க. இன்னொன்று, நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. அவங்க உட்காந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க மகரிஷியே சொல்லுவாங்க, அவங்கள நீங்கள் பிச்சை எடுக்க தூண்டாதீங்க, பிச்சை போட்டு பிச்சை எடுக்க தூண்டாதீங்க. திடகாத்திரமாக இருக்கிறியா, வா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து புல்லெல்லாம் முளைச்சிருக்கு, அதெல்லாம் வெட்டு, அதெல்லாம் எடுத்தேனாக்கா உனக்கு 100 ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உழைப்பினுடைய அருமையை நீ உணர்த்த வேண்டும் அப்படின்னு தான் சொல்வார். இப்போ அந்த மாதிரி அவங்க வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அம்மா தர்மம் போடுங்க சாமி அப்படிம்பாங்க, ஐயா சாமி தர்மம் போடுங்க அப்படிம்பாங்க. 1 ரூபா 2 ரூபாலாம் போட்டால் மனுஷனை பாரு, 1 ரூபா 2 ரூபாயை தட்டில் போட்டுட்டு போகிறான் அப்படின்னு 4 வசவு வரும் இல்லையா. ஒரு 10 ரூபா டீ குடிக்க 10 ரூபா கொடுன்னு தான் கேட்குறாங்க வெளியில். அவனுக்கு கொடுக்காமலையோ உள்ளே போய் இறைவன்கிட்ட நாம் என்ன வேண்டுறோம், இறைவா எனக்கு இந்த ஒரு வீடு விலைக்கு வருதுன்னா அதை வாங்கணும், ஒரு பங்களா விலைக்கு வருது, ஒரு எஸ்டேட் விலைக்கு வருது, அதை நான் வாங்கணும், பவுன் விலை கூட்டிகிட்டே போகுது, இப்போயே நான் நிறைய பவுன் வாங்கி வைக்கணும், இறைவா நீ அதுக்கு எனக்கு நிறைய காசை கொடு இல்லையா. இதெல்லாம் கேட்குறோம். வெளியில் எவ்வளோ கேட்டார் பிச்சை, 10 ரூபா தான் கேட்டார். நம்ம அங்கே எவ்வளோ கேட்குறோம், கோடிக்கணக்கில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரே கேள்வி கேட்குறாரு, வெளியில் கேட்டவனுக்கும் உள்ளே கேட்குற உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இறைவனுக்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுவரைக்கும் நீ எனக்கு கொடுத்ததற்கு இறைவா நன்றி உனக்கு அப்படின்னு நன்றி உணர்வோட இறைவனுக்கு நன்றி சொல்கிறோமா அப்படின்னாக்க, இதுவரைக்கும் எத்தனை பேர் நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோம். இறைவா நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குற, நன்றி உனக்கு சொல்லியிருக்கிறோமா, யாராவது சொல்லியிருக்கிறோமா. நம்ம தெரிஞ்ச பிறகு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், தெரியாததுக்கு முன்னால் நானும் வேண்டிகிட்டு தான் இருந்தேன். தெரிஞ்ச பிறகு இறைவா உனக்கு நன்றி, துன்பத்தை கொடுத்தியா ரொம்ப நன்றி உனக்கு, இன்பத்தை கொடுத்தியா நன்றி தான், ஆனால் துன்பத்தை கொடுத்தா மேலும் நன்றி சொல்லணுங்க. நம்மை தீட்டுவாருங்க, நம்முடைய பதிவு நீங்கும், நம்முடைய கர்மம் ஒழியும்.
நம்ம கர்மம் நம்மளை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, என்ன கர்மமோ அப்படின்னு கேட்டுக்குவாங்க. அந்த கர்மமெல்லாம் விட்டு தொலையும் நம்மளை விட்டு. அதெல்லாம் போய் துன்பம் வந்தால் இடுக்கன் வருங்கால் நகுகன் அப்படின்னு தானே வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. யார் இடுக்கன் வந்தால் சிரிக்கிறோம்? யாராவது இடுக்கன் வந்தால் சிரிப்பாங்களா? அழுவத்தான் செய்வோம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஆனந்தமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்னங்க ஒருத்தர் கூட சிரிக்கவே மாட்டேன்றீங்க? இருந்ததுக்கு இப்போ தானே சொன்னேன், இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு இப்போ தானே சொன்னேன். பத்தலை. சரி, இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஆனந்தமாக இருக்கிறீங்களா? எத்தனை தடவை இதை கேட்க வேண்டியது இருக்குது நான்? ஏனுங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அப்பாடா, உங்கள் ஊர் பாஷையில் கேட்டால் அத்தனை பேருக்கும் பதில் வருது. எங்கள் பாஷையில் கேட்டால் வரமாட்டேங்குது. சரி, இத்தனை தடவை கேட்டேனே, என்ன நீ நல்லா இருக்கேன்னு கேட்டிங்களா ஒரு வார்த்தை? நல்லா தானே இருக்கிற, நான் எதுக்கு உங்களை கேட்கணுன்றீங்களா? இப்போ இறைவன்கிட்ட நம்ம நன்றி சொல்லணும். சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை வாழ்வது எதனால்? இன்று வருமோ நாளை வருமோ எப்போ வருமோ யாருக்கும் தெரியாது. பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாமல் வேண்டும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? பிறவாமை தான் வேண்டும், வேண்டாம் வேறு பிறவி வேண்டாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அவ்வை பாட்டி அழகாக சொல்லியிருக்கிறாங்க. மனுஷனாக பிறந்துட்டோம்ல, நல்லது பிறவி தானே இது. நாம் எல்லாம் மனிதன் தானா? மனிதன் தானே? நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. மனிதன். இந்த மனிதனை பிரித்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா சந்தோஷங்கம்மா, சொல்லிட்டீங்க, இல்லைன்னா டின்னர் கூட நான் விட்டுருக்க மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மணி ப்ளஸ் தன், மனிதன் அப்படிம்பாங்க. ஏம்மா இது 2 எழுத்து. மனம் இதமாக இருப்பவன் மனிதன். மனசை தொட்டு சொல்லுங்க, நான் ரொம்ப மனம் இதமாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? சொல்லுங்க, நான் மனம் இதமாக இருக்கிறேன். இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க நான் மனிதன் அப்படின்னு தானே சொன்னீங்க. நீங்கள் மனிதன் சொன்னீங்க இல்லையா? பட் நான் மனம் இதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? ஒருத்தர் இல்லையா? பின்னாடி ஒரு அம்மா சாம்பிளுக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா அம்மா நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும், ஓகேவா? தனியாக பேசுகிறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போவும் நீங்கள் மன அமைதியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போது மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தான் நாம். அப்பப்போ என்ன வருங்க? பாம்பாட்டம் சீருவோம், நாயாட்டம் வள்ளுவலுன்னு விழுகிறேன், சிங்கமாட்டம் சீர்றிய, இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த விலங்கினத்தன்மை எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த தன்மையெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து போகணும் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்ம மனவளக்கலை நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னாக்க இந்த விலங்கினத்தன்மை எல்லாம் நீங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியில் இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பசி வந்தால். என்ன பசி? அறிவு பசி வேண்டும், வயிற்று பசி அல்ல. தானத்திலே சிறந்தது அன்னதானம். அது மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் வேணும் வேணும்னு தானே சொல்லுவாங்க இல்லைங்களா? தானத்திலே சிறந்தது பரவாயில்ல, நல்லா சீக்கிரம் சொல்லிட்டீங்க. இல்லைன்னா உண்மையில் எல்லா கிளாஸ்லேயும் என்ன செய்வேனாக்கா, இன்றைக்கி நான் லஞ்சு விடுறதா இல்லையா, காலையில் கிளாஸ் நடந்துச்சுன்னா லஞ்சு விடுறதா இல்லை, எப்போ விடை சரியாக வருதோ அப்போ தான் லஞ்சுக்கு விடுவேன் அப்படிம்பேன். இப்போ டின்னருக்கு தயாராகிறதுக்கு எல்லாருமே கரெக்டாக பதில் சொல்கிறேன். இல்லை, இங்கே இருக்கிற ஆசிரியர் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர் இருக்கிறதுனால என்னமோ எல்லாத்துக்குமே சரியாக சொல்கிறீங்க. சரிங்க, தானத்திலே சிறந்தது, ரொம்ப சந்தோஷம். நிதானம். ஒவ்வொரு மனிதனிடமே நிதானம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருவருக்குள்ளாராக சமாதானமாக இருப்போம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூட மகரிஷியை சொல்வாருங்க,
அவருடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் அவர் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் வந்தது வேர்ல்டு பீஸ், உலக சமாதானம். இதையே தான் சொல்லிட்டு இருந்தார். அந்த உலக சமாதானம் வரணும்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளார இருக்க 4 பேருக்குள்ளார சமாதானமாக இல்லைனாக்கா எங்கே உலக சமாதானம் வரப்போகுது அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த சமாதானம் வர்றதுக்கு முதல்ல நம்ம தனி மனிதனுக்கு நிதானம் ரொம்ப 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 அவசியம். இதைத்தான் தானத்திலேயே சிறந்தது எதுன்னு கேட்டிங்கனாக்கா நிதானம்தான். அந்த நிதானம் வருவதற்கும் இந்த அறிவும் கொஞ்சம் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று ஒரு இருக்குதுங்க. அப்போது நம்ம அற்றத்தை போக்கக்கூடியது எல்லாமே இந்த அறிவு 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 ஒன்று தான். வேதாத்ரி மகரிஷி ஏன் அறிவு திருக்கோயிலுக்குன்னு எல்லா இடங்கள்லையுமே உலகம் முழுவதுமே அறிவு திருக்கோயில் உருவாக்கி இருக்கிறாரு இல்லைங்களா? உலக சர்வதேச யோகா தினம் என்று ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணோம். சர்வதேச தியான தினம் டிசம்பர் 21 சர்வதேச தியான தினம் அப்படின்றத எல்லாம் உலகம் முழுதுமே கொண்டாடிச்சு. யாருடைய எண்ணம்ங்க? நம்ம மகரிஷியினுடைய எண்ணம். அப்போவே சொல்லுவாருங்க, நம்ம கல்வி நம்ம மனவளக்கலை அரசு பள்ளிகளுக்கும் செல்ல வேண்டும் அப்படிம்பாரு. என்ன சாமிஜி இது, எப்படி நம்மளை உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொன்னோம். நடந்துட்டு இருக்குது இல்லை இப்போது அரசு பள்ளி எல்லா பள்ளியிலையுமே கல்லூரியிலையும் போய் நடத்திட்டு இருக்கிறோமே, எவ்வளோ சந்தோஷமாக போயிட்டே இருக்குது. அதே போல் யோகா டே அப்படின்னு வந்த உடனேயே வானத்தில் ஃப்ளைட்டில் நீர்மூழ்கி கப்பலில் எல்லாமே யோகா டே அன்னைக்கு எல்லா இடத்துலையுமே யோகா நடந்துச்சு இல்லையா? பனி படர்ந்த அண்டார்டிகாவில் இருந்து நம்ம பிரதமர் வரைக்கும் அவர் தான் அனௌன்ஸே பண்ணது. அவரும் அந்த யோகா பண்ணி அவேர்னஸ் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் நிறைய மக்கள்கிட்ட யோகா அவேர்னஸ் வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறமா எனக்கு மதுரையில் தவ தத்துவ விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் 21 எனக்கு கிளாஸ் போட்டிருந்தாங்க. இந்த அனௌன்ஸே திடீர்னு தான் வந்துச்சு. சர்வதேச தியான தினம் என்பது திடீர்னு வந்த உடனே என்னைய சிறப்பு தவ தத்துவ விளக்கத்திலேருந்து சிறப்பு யோகா தின சர்வதேச தியான தின விழாவை அனுஷ்டிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த தலைப்பை மாற்றி அன்னைக்கு அந்த தியான நிலை நடந்துச்சு. அடுத்து என்ன வரப்போகுது தெரியுங்களா? சர்வதேச உலக அமைதி தினம் என்று விரைவிலே வரும். அது ஐநா சபையே அறிவிக்கக்கூடிய தினம் விரைவில் வரும். அதே போல் சர்வதேச உலக நல வேள்வி தினம் என்றும் அறிவிக்கக்கூடிய தினம் விரைவில் வரும். அகஸ்தியர் மாமுனிவர் ஒரு சிறந்த சித்தர். அகஸ்திய மாமுனிவர் பிறந்த இந்த மார்கழி மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரம்னு நினைக்கிறேன். அவர் பிறந்த நாளை சித்த மருத்துவ தினமாக இந்திய அரசு அறிவிச்சிருக்கு. எவ்வளோ சிறப்பு பாருங்க. அப்போ மகர்ஷியினுடைய எண்ணம் ஈழறிட்டு வருதே இல்லையா? வருது. அப்போ அந்த நிலையில் நாம் எல்லாருமே உண்மையிலேயே பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாமல், அதாவது எங்கள் பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா எங்கள் பரம்பரை, எங்கள் கெத்து என்ன, அது என்ன, இது என்னன்னு எல்லாம் சொல்லிக்குவோம். நம்ம பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னாக்கா 7 தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? 7 தலைமுறை. முதல் தலைமுறை கணவன் மனைவி, 2வது தலைமுறை தந்தை தாய், 3வது தலைமுறை பாட்டன் பாட்டி, 4வது தலைமுறை பூட்டன் பூட்டி, 5வது தலைமுறை ஓட்டன் ஓட்டி, 6வது தலைமுறை சேயோன் சேயோள் என்ற ஆணும் ஒரு பெண்ணும், அடுத்தது பரன் என்ற ஆணும் பறை என்ற பெண்ணும். இணைந்தது தான் இந்த 7வது தலைமுறை. பரன் என்ற ஆணும் பறை என்ற பெண்ணும். இந்த பறையர்கள் அப்படின்னு சொல்கிறோம், எல்லா காட்டில் இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய பரம்பரை எண்ணிய எண்ணம் தான் இப்போ நம்ம இங்கே இந்த அறிவு திருக்கோயிலில் உட்கார்ந்துருக்குறோம், இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த அறிவு திருக்கோயிலில் உட்காருவாங்க, இடையில போயிடுவாங்க. இறுதி வரைக்கும் இதை இந்த சிந்தனையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்க முன்னோர்கள் செய்த எண்ணிய எண்ணம். நமக்கு ஒரு குரு கிடச்சிருக்கிறாரு, தியானம் கற்றுக்கொண்டோம், இப்படி உட்கார்ந்து இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இதை செஞ்சிட்ருக்குறோம், நம்ம குழந்தைகளுக்கு இதெல்லாம் போய் சேரும். இப்போ எங்கள் அம்மா அப்பா 90s எடுத்தாங்க,
தியானம் நான் 93ல் எடுத்துக்கிட்டேன். என் பொண்ணு எடுத்துக்கிட்டேன். என் பொண்ணும் துணை பேராசிரியராக இருக்கிறான். 2வது பொண்ணு டிப்ளமோ முடிச்சுட்டா. பெரிய பேரன் சிஏ பண்ணிகிட்ருக்கிறான். அவனும் இது படிச்சிருக்கான். நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணுறான்னு நான் சொல்ல மாட்டேன். எடுத்துட்டான், காய்கல்பம் எடுத்துக்கிட்டான். பட் பண்ணுறான்னு நான் சொல்ல முடியாது. கண்ணா பண்ணுக்கண்ணான்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். கீதம்மா பண்ணுறேன் கீதம்மா, லீவ் அப்போ பண்ணுறேன் கீதம்மா அப்படின்னு சொல்லுவான். பண்ணுறேனான்னு தெரியாது. ஆனால் எல்லாமே போகணும். பிரம்பரை வருதுங்களா, ஒரு காலகட்டத்தில் நம்ம வழியாக எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி கொடுத்துட்டு போயிடுறோம். நாம் ஒரு காலம் ஒரு பறனாவோ ஒரு பறையாவோ இருப்போம். நம்ம பின்னாடி நம்ம வம்சத்துக்கு எல்லாமே இந்த கலை எல்லோருக்குமே போய் சேரும். அப்படிப்பட்ட இந்த கலை நம்மை அறிவை தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. அந்த அறிவு பசியை என்ன செய்யும்? பசி வந்தால், அந்த அறிவு பசி வந்தால் 10 தானே பறக்கும். அது என்ன 11 போட்டிருக்கிறாங்க. என்ன அதை பற்றி நாம் பார்க்கலாம். சரிங்க. இப்போ நல்ல மார்கழி மாதம், இந்த கார்த்திகை மாதம் மாலையெல்லாம் போட்டு நான் வர வழியில் கூட நிறைய பேர் பாத யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. வெறுங்காலில் நடந்து போகிறாங்க. நல்ல வெயில் அடிக்குது. இருமுடி கட்டிட்டும் போகிறாங்க. சிலர் முருகன் கோயிலுக்கும் போயிட்டுருக்குறாங்க. என்னென்ன எந்த நோக்கத்தில் அவங்க போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 48 டேஸ் 48 நாட்கள் விரதம் அனுஷ்டிக்கிறாங்க. அந்த 48 நாட்களுமே விரதம் இருக்கிறாங்க. காலையில் குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிறாங்க, மாலையில் குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிறாங்க, காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க, கீழே தரையில் தான் படுக்கிறாங்க, பெட்டில் படுக்காமல். இதை எல்லாமே அவங்க அந்த மலை ஏற்றத்திற்கும் நடை பயில்வதற்கும் அதை ப்ராக்டிஸாக என்ன பண்ணுறாங்க, இந்த விரதத்தை அவங்க அனுஷ்டிக்கிறாங்க. அந்த ஏற்ற மாதமாக இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் புண்ணிய மாதம் தான். ஆனால் அந்த பீடை மாதம்னு சொல்லிட்டு ஏன் எந்த நிகழ்வுகளையும் நடத்த மாட்டேன்றாங்க அப்படின்னாக்க, இப்படியெல்லாம் ஏதாவது நிகழ்ச்சிகள், அதாவது திருமணங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க வழிபாட்டுக்கு நம்ம நேரம் ஒதுக்க மாட்டோம் அப்படின்றதுனால இதை இது புனிதமான மாதம் தான் இது. அப்போ இந்த மாதத்தில் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு நம்ம பெண்கள் எல்லாம் நல்லா கலர் கோலமாக போடணும். நல்லா கோலமெல்லாம் கலர் கோலமெல்லாம் போடுவேன், நல்லா போடுவேன். அது போடுறதுக்கு இது வச்சுருக்குறாங்க இல்லைங்களா. சரி, இது மலைக்கு போகிறாங்க இல்லையா, 18 படி ஏறுறாங்கல்ல, 18 படி ஏறுறாங்கல்ல, அந்த 18 படிக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது 5 புலன்களை அடக்க தெரியணும். முதல்ல மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 புலன்களையும் முதல்ல அடக்க தெரியணும். அதனால தான் சிவன் கோயில்களில் ஆமை படத்தை வரைஞ்சிருப்பாங்க. ஆமை படத்தை நாம் என்ன செய்கிறோம், கும்பிட்டுட்டு தான் வந்துடுறோம். இது 5 புலனை அடக்க சொல்லுது அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. மகர்ஷிகிட்ட வந்த பின்னாடி தான் எனக்கு பல அர்த்தங்களே புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 புலன்களை அடக்க வேண்டும். 6 தீய குணங்களை அறவே நீக்க வேண்டும். 6 தீய குணங்கள் உங்களுக்கு தெரியும். 6 தீய குணங்களை அடக்க வேண்டும், அறவே நீக்க வேண்டும். 7 ஆதாரங்களை கடக்க வேண்டும். இதுதான் நம்ம 7 ஆதாரம் உங்களுக்கு தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னா. இந்த புக்கு தான் நான் எழுதின புக்கு, ஞான சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த எழுதுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் வந்திருக்கிறேன் அப்படின்னாக்க, ஏட்டா இப்போ படிச்சுக்கிட்டு நீ என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்குற அப்படிம்பாங்க. பட்டு காரணம் குரு தான். குருவன்றி திருவருள் இல்லை இல்லைங்களா. இந்த குரு கிடைச்சாரு, அவரை இருக்க பற்றி கொள்ளுங்கள், குரங்கு பிடியாக பிடிச்சிக்கங்க, விட்டுறாதீங்க. அவர் உங்களை எப்படி பூனைக்குட்டி அழகாக தூக்கிட்டு போய் எங்கே போய் வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் அவர் நல்லா வைப்பார். எந்த இடத்துல உங்களை கொண்டு வைக்கணுமோ அந்த இடத்துல மென்மையாக தூக்கி கொண்டு போய் வைப்பார். அந்த இடத்துல தான் இப்போ என்னையும் வச்சுருக்கிறாரு. அந்த உணர்வோடு தான் இப்போ இதெல்லாம் சொல்லணும்னே நான் நினைக்கல, என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்கு, அதுவாக வந்துட்டுருக்கு. அப்போது 5 புலன்களை அடக்கணும், 6 குணங்களை சீரமைக்க வேண்டும், இன்னொன்று 7 ஆதாரங்களை உணர வேண்டும். 3ஐயும் கூட்டி பாருங்கள், 18 வந்துருச்சா. அப்போ அந்த 18 படியை ஏறும் பொழுது அந்த என்ன நினைவோடு வரணும் அப்படின்னாக்கா, அவங்க போகணும் அப்படின்னா அந்த உணர்வோடு போகணும். இந்த 5 புலனை அடக்கணும், இந்த 6 தீய குணங்களை சீரமைக்கணும், அதுக்கப்புறம் 7 ஆதாரங்களை இவங்க போனவங்க எல்லாம் உணர்ந்துருக்கிறாங்களா அப்படின்னாக்க என்னை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னமோ சொல்லியிருக்கிறாங்க 48 நாள் விரதம் இருக்கணும். அந்த 48 நாட்கள் கூட நவகோள்கள்
12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 3னுடைய கூட்டு 48 நாட்கள் வரும். அப்போ அந்த 48 நாட்களும் அந்த ஆற்றலும் வந்துடுது. இதையெல்லாம் பழகின பின்னாடி அந்த 48 நாட்களும் அவங்க உடல் செல்கள் என்ன ஆகும்? எல்லாமே மாறி போய்க்கு ரொம்ப பியூரிஃபையாக இருக்கும் இல்லையா? 48 நாட்கள் ஆசாமியாக இருந்தவரை சாமி சாமி சாமின்னு கூப்பிட்றோம். மாலை போட்ட உடனே அந்த ட்ரெஸ்ஸை பிளாக்கோ க்ரீனோ ஏதோ போட்ட பின்னாடி ப்ளூவோ போட்ட பின்னாடி என்ன சொல்கிறோம்? ஆசாமியாக இருந்தவரை சாமி சாமி சாமின்னு கூப்பிட்றோம். அதுக்கப்புறமா மலைக்கு போகிறாங்கங்க. இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு ஒரு பெரிதும் அந்த ஆசை படமாட்டேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாம் மக்கள் போகிறாங்களே, அந்த காந்தம் ஈர்க்கிற நிலை அந்த மலையில் என்ன இருக்குது நான் உணரணுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அந்த தக்க வயது வரணும் இல்லைங்களா? அந்த வயது எனக்கும் வந்த பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம். நானும் எங்கள் வீட்டில் அவருமே போயிட்டு 18 படி ஏறணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சாரும் தான் போனோம். அந்த ஒவ்வொரு படியை மிதிக்கும் பொழுதுமே அதில் குத்தாக தான் வச்சுருக்குறாங்க. அந்த பிடியை ஒரு அமுக்கி தான் அதை ஏறுறோம். ஒரு ப்ரெஸ் பண்ணி ஏறுறோம். அவர் கையை பிடிச்சிட்டு நானும் அவர் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் தான் ஏறுறோம். இப்போ 5 புலன்களையுமே என்ன செய்கிறோம்? அடக்கிக்குவோம். அடுத்து 6ங்க, கூட்டம் இல்லை, அதனால் கொஞ்சம் நல்லாவே பார்த்தோம். அடுத்தது 6 குணங்களையும் நம்ம சீரமைப்போம். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6ஐயுமே நாம் சீரமைச்சிருவோம். நற்குணங்களாக நாம் மாற்றிக்கொள்வோம். அடுத்தது ஆதாரங்களை, 7 ஆதாரங்களை. மூலாதாரம் நினைவு வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேருமே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாதம், விசுத்தி ஏறி முடித்த உடனே தத்துவமசின்னு எழுதிருந்துச்சுங்க. அங்கே எழுதியிருக்கோம். இது எத்தனை வருஷம் முன்னாடியோ நான் ஒரு பேப்பரில் வந்ததை ஃபோட்டோ எடுத்து என் டைரியில் ஒட்டி வச்சுட்டு நான் கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி இருக்குது, எத்தனை பேர் இதை உணர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் வேதங்களின் சாராம்சமே நம்ம மகரிஷி வேதாத்திரியத்தில் சொல்லியிருக்கிறார். ஏன் திருக்குரான்னு சொல்கிறாங்க, விவிலியம் அப்படின்னு சொல்கிறோம், திருவருட்பா, திருக்குறள் சொல்லும் பொழுது ஏன் நம்ம வேதாத்திரியத்தை வேதாத்திரியம் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு 4 வருஷம் முன்னாடி ராஜபாளையத்தில் புத்தாண்டு தினத்தன்று சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போது சமீபத்தில் திருநெல்வேலியில் 25வது ஆண்டு விழாவில் வேதாத்திரியம் என்ற புத்தகத்தை 700 பக்கத்தில் 700 ரூபாய் மதிப்புள்ள புத்தகத்தை வெளியிட்டாங்க. நான் அதில் அரங்காவலராக இருக்கேன். திருநெல்வேலியில் அரங்காவலராக இருக்கிறதுனால எங்களுக்கும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம். எஸ்கேமியா வந்தார், அந்த புக்கையும் வெளியிட்டார். அந்த புக்கும் கையில் இருக்குது. வேதாத்திரியம் என்று தான் நம்ம வேதாத்திரியத்தை அப்போ அழைக்கிறோம். அப்போது அந்த வேதத்தின் சாராம்சமே நமக்கு இந்த தத்துவமசி என்பதை உணர்த்துதே. தத் என்றால் அதுவே நீயாக, துவம் நீயாக இருக்கிறாய். இறைவனும் நம்மளும் ஒன்று தான். இறைவன் எங்கே இருக்கிறான்? எங்கே இல்லைன்னு கேளுங்க. எங்கே இல்லை இறைவன்? தூணிலும் இருக்கக்கூடிய இறைவன். ஏன் நம்ம மாமியார் அவங்ககிட்ட இறைவன் இருக்கிறாரா இல்லைங்களா? மருமகிட்ட இறைவன் இருக்கிறாரா? மாமியார்கிட்ட இறைவன் இருக்கிறாங்களா? இங்கே இருக்கக்கூடிய மனைவிமார்கள், கணவன்மார்களுடைய மனைவி அவங்களும் ஒரு கடவுள் தானே. கடவுள் என்ற உணர்வோடு பார்த்தோன்னா எவ்வளோ சிரிப்பு பாருங்கள் எல்லாத்துக்கும். மாமியார் மருமகளும் அவங்களும் கடவுள் தான் என்ற உணர்வோடு இருந்தோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்குங்க வாழ்க்கை? ரொம்ப சும்மா ஸ்மூத்தாக போகாது, எவ்வளோ அமைதியாக போகும். அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆக இந்த நிலையை உணரணும் என்பதனால நம்ம மேலே போய் அந்த இருமுடியெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க. நாங்கள் செப்பல் இல்லாமல் போனோம், அவங்கெல்லாம் செப்பலை போட்டுட்டு வந்தாங்க. வந்துட்டு அந்த செப்பலை முன்னாடி கழட்டிட்டு போட்டு அது மேலே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி வரும்பொழுது ரிட்டர்ன் வரும்பொழுது செங்கோட்டை பார்டரில் சிப்ஸ் வாங்கிக்கோங்கன்னு வேன் வண்டியை நிறுத்தினாங்க. நான் சிப்ஸ் வாங்க போனோம். மற்றவங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கே தெரியும், புரிந்தவர்களுக்கு தெரியும். கண் கூட பார்த்தேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க, அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய சொல்லார். மேடம் நாங்கள் 48 நாள் விரதம் இருக்கிற எதுக்கு தெரியுமா? நான் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டணும்னு தானே போகிறீங்க, அப்புறம் திருப்பி வந்த உடனே எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சிடுறீங்களே. அப்போ அந்த செல்கள் எல்லாம் அதை மீண்டும் புதுப்பிக்குது இல்லையா? அதை புதுப்பிச்சதை அப்படியே நீடித்து கொண்டு போனீங்கன்னாக்கா அந்த இறை உணர்வோடு அப்படியே இருப்பீங்களே. மீண்டும் மறுபடியும் ரிலாக்ஸ் வந்துடுறாங்களே, ஏன் வரணும்? அப்போ எதுக்கு மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. புத்தாண்டில் ஒரு சங்கல்பம் மேற்கொள்வோம் இல்லைங்களா? 2025 இன்னையிலேருந்து நான் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிடுறேன். அதுவும் 4 மணிக்கு எந்திரிச்சு 4 to 6 பிரம்ம முகூர்த்தம்.
பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிகிட்டு இருக்கோமா நம்ம எல்லாருமே? 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாருமே பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோமா? எல்லோரும் ஒரு சந்தேகமாக பார்க்குறீங்க சில பேர். ஓ, சந்தோஷம். அதை விட இன்னும் ரொம்ப நல்லதுங்க, 3 to 4:30 ரிஷி முகூர்த்தங்க. இந்த இதுக்கு தான் இதை சொல்லுது தான், நீ ராஜபாளையத்துலேருந்து வண்டி ஏறி வந்தியாக்கும். நாங்கள் 4 to 6 எந்திரிக்கிறதே பெரிய கஷ்டம். அதில் இந்த பணியில் 3 to 4:30 எங்கிட்ட எந்திரிக்கிறது மிகச்சிறப்பு. 3 to 4:30 பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரபஞ்சம் உங்களோட பேசும், பிரபஞ்சத்தோட நீங்கள் பேசலாம், அதுவும் உங்கள்கிட்ட பேசும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தினம்தான். ஆனால் இந்த பனி அடிக்கிற இதில் வந்து இழுத்து போட்டு தூங்கலான் இருக்குது. நீங்கள் வேற 3 to 4:30 அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளார ஓடலாம். சிலர் மனசில் இனிமேல் எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற நினைவு இருக்கலாம். இந்த வருடத்திலிருந்து 2025 இருந்து நான் இனிமேல் பழகிக்கொள்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இதே சங்கல்பத்தை 2026 சொல்லக்கூடாது. இதே சங்கல்பத்தில் 2026 மறுபடியும் சொல்லக்கூடாது. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுற நிலை, மனநிலை நமக்கு இருக்கணும். சரிங்களா? சரி, அப்போது இப்போ இந்த பசிக்கு வருவோம். அறிவு பசி வந்தால் 11 பறக்கும்னு போட்டிருக்குதே, அது என்னன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அழகாகவே தெரிஞ்சிருக்கும். இந்த 6 தீய குணங்கள்லேருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த 6 தீய குணங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஈகோன்னு ஒன்று இருக்குது பாருங்க. நான் தான் உயர்ந்தவன், இந்த கல்யாணம் நான் இல்லைன்னா நடக்காதுங்க, நீ இல்லைன்னா இன்னும் நல்லா சிறப்பாக நடக்கும், நான் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சிலர் ஒரு ஈகோவாக பேசுவாங்க. EGO அப்படின்ற அந்த அப்ரிவேஷனே என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, எட்ஜிங் காட் அவுட், இறைநிலையிலேருந்து உன்னை தள்ளிவிடும். ஈகோ வந்துச்சுன்னு வைங்க, ஒரு தட்டும் நம்மளை. சிலர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க, எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. கொஞ்சம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சவனே என்ன நினைப்பான், எவ்வளோ எவ்வளோ பேரும் புகழுமா இருக்கிறோம், எவ்வளோ சந்தோஷம். நான் அவ்வளோ வந்து இது பண்ண மாட்டேங்க. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்ந்தவ. அப்போ வெளியவே போகாதவ வேற. ஏன்னா நான் என்னென்னலாம் அவார்டு வாங்குறோன்னோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டிலலாம் போய் காமிச்சிட்ருப்பாங்க. ஏம்மா வேணாம்மா, எடுத்துகிட்டு போய் காமிக்க வேண்டாம், எல்லாம் என்ன பெருசாக உன் பொண்ணு செஞ்சுட்டான்னு இப்படியெல்லாம் வந்து காமிக்கிறேன்னு நினைப்பாங்க, வேண்டாம்மா அப்படிமே. உனக்கு தெரியாது கீதா, தன் மகனை சான்றோர் என ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்குது, நான் போய் காமிக்க தான் செய்வேன் அப்படிம்பாங்க. ஆனால் மற்றவங்க, என்ன கீதா நீ ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக இருக்கிற, நீ பாட்டுக்கு இதெல்லாம் இவ்வளோ நீ வாங்கியிருக்கிறியாக்கும் அப்படிம்பாங்க. ஆமாம் வாங்கியிருக்கிறேன். சத்தமே இல்லாமல் நீ அமைதியாக, நீ வர்ற போகிற, கிளாஸுக்கு போகிற, வீட்டில் இருக்கிற, அவ்வளோதான் பண்ணுற, இதெல்லாம் வாங்கல எங்களுக்கு தெரியாத, உங்கள் அம்மா காமிக்க போய் தானே தெரியுது அப்படிம்பாங்க. வேண்டாம், எனக்கு அது விருப்பம் இல்லை, போதும். அப்போ அந்த ஈகோ என்பது வரக்கூடாது. இந்த ஈகோ வந்துருச்சுன்னு வைங்க, ஆணவ நிலை தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னாக்கா தலகால் புரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈகோக்கு பிறந்தது தான் அவங்க தான் என்ற அதிகார பற்றும் தனது அப்படின்ற பொருள் பற்று. அதிகார தூள் பறக்கும் சில இடத்துல, தனது என்ற பொருள் பற்று அதை விட அதிகமாக இருக்கும். தான் தனது என்ற இந்த தம்பதிகளுக்கு பிறந்த 6 சவள குழந்தைகள்னு டிப்ளமோ கிளாஸில் ஒரு வேர்டு வந்துச்சு, இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எடிஷனில் இருக்குதா என்னன்னு தெரியல. இருக்குது, வெரி குட், சந்தோஷம். படிச்சிங்களா? சரிங்க. அப்போ இந்த தான் தனது என்ற இந்த தம்பதிகளுக்கு பிறந்த 6 சவளை குழந்தைகள் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து அப்போது ஆரம்பத்தில் நான் படிக்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த 6 சவளை குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது அதுதான் பேராசை வருதுங்க. இந்த பேராசை எங்கேருந்து வருது அப்படின்னாக்க, ஆசை, ஆன்மா இச்சை வயப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள். ஆசை என்பது ஆன்மா இச்சை வயப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துமே. தேவை என்பது வேணும் இல்லைங்களா? தேவை என்பது அளவோடு இருக்கணும். 2 இட்லி தேவை இல்லைங்களா? நம்ம உடலிலே இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் சுரபி, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து தான் நம்மளுடைய உணவை ஜீரணிக்குது. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 2 ml சுரக்குதுன்னு வைங்க, அது 2 இட்லியை மட்டும்தான் ஜீரணிக்கும். 2 இட்லியை மட்டும்தான் ஜீரணிக்கும்னு வச்சுக்கோங்க. 2 இட்லிக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு மருமகன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. மருமகன் வர்றாரு, அதாவது நீங்கள் எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாமியார் வீடுன்னா வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. மனைவியோட அம்மா வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்?
நாங்கள்லாம் மாமியார்மார்கள் தான் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, இட்லி வச்சு ஒரு பச்சை கலர் சட்னி, வெள்ளை கலர் சட்னி, ஒரு சிவப்பு கலர் சட்னி, ஒரு சாம்பார், இந்த ஒரு வடை, கேசரி, ஒரு பூரி, இதெல்லாம் பண்ணுவோம். எப்படி இருக்கும் அன்றைக்கி சாப்பாடு? 2 இட்லி தான் நான் சாப்பிடுவேன் சொல்கிறவங்க எத்தனை பேர்? அங்கே கமக்குன்னு சாம்பார் வேலை கமகமன்னு இருக்குது, இந்த சட்னியெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்த உடனே எச்சி ஊறுது. என்ன செய்வோம்? ஒரு 4 இட்லி போகும், ஒரே ஒரு வடை, ஒரு சின்ன கொஞ்சம் கேசரி, அப்புறம் ஒரே ஒரு பூரி தான், பூரி கிழங்கோட வித்து காஃபியோ டீயோ இதெல்லாம் உள்ளே போகும். அப்போ இங்கே இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன செய்யுங்க? 2 இட்லி வர சொன்னோம், 2 இட்லி வந்துச்சு, ஜீரணிச்சிட்டோம். மீதி இருக்கிற உணவெல்லாம் என்ன செய்யும்? அங்கே உள்ளே போய் இருப்பாக இருக்கும். எப்படி வெளியில் இருந்தால் ஊசி போகுமோ அதே மாதிரி அங்கேயும் ஊசி போய் ஏப்பம் வரும், புளிச்ச ஏப்பம் வரும், கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷன் ஆகும். இப்போ நமக்கு வந்த கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷனுக்கு யார் காரணம்? பக்கத்து வீட்டுக்காரங்களா? மாமியாரா? ஏங்க ஆகா, இறைவா இறைவா. சரிங்க, சைவமோ அசைவமோ போடுறாங்க, நமக்கு எங்கே அறிவு போச்சுன்னு 2 மட்டும் தின்னிட்டு என்ன செய்யணும்னாக்க, விழிப்பு நிலையில், அதுவும் மகரிஷி சொல்லக்கூடிய அயரா விழிப்பு நிலையில் இருந்தோம் அப்படின்னா என்ன இருக்கணுமா? போதும், இதோட நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு விழிப்பு நிலையில் இருந்து போதும்னு மீதியை மத்தியானம் சாப்பிட்டுக்கங்கய்யா. இது ஜீரணமான பின்னாடி மீறி மத்தியானம் சாப்பிட்டுக்கங்க. அப்படி இருந்தது அப்படின்னாக்க நிச்சயமாக எப்படி இருப்போம்? இந்த என்னது கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷனே வராது. சரிங்க, மனைவிமார்கள் சரியாகவே சமைக்கலிங்க, உடம்பு சரியும்ல, தோசை மட்டும் ஊற்றி வச்சுட்டாங்க, அதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொடியை மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி என்னத்தை சாப்பிடுவோம்? கொஞ்சம் கம்மியா ஒரே ஒரு தோசையை தொட்டு ஏதோ இந்த பொடியை தொட்டு உள்ளே தள்ளி தண்ணியை தூக்கி ஊற்றி முழுங்க முடியலேன்னு முழுங்கி வச்சு என்ன செய்வோம்? இங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன செய்யும் தெரியுமா? 2 தோசை வரணும், இல்லை 2 இட்லியோ வரணும், 1 தான் வந்திருக்கு, இன்னொன்று வரலையேன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் தெரியுங்களா? அது அங்கே இருக்கக்கூடிய குடலை பிடிச்சு அரிச்சு எடுக்கும். அதுதான் அல்சர். இப்போ அல்சர் வர்றதுக்கு காரணம் யார்? ஐயா மாமியாரா? அப்போது அத்தனைக்குமே காரணம் யாருங்க? நாம தானே. ஏன் அறிவில் விழிப்பு நிலையில் இருந்தோம் அப்படின்னாக்க, மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வேர்டு, விழிப்பு நிலையை மட்டும் இல்லைங்க, அயரா விழிப்பு நிலைன்னு ஒரு வார்த்தை உபயோகிப்பார். மிக அற்புதமான ஒரு வேர்டு. அந்த அயரா விழிப்பு நிலையிலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிட்டா, அதுக்கு தான் நான் இந்த தனதை கொண்டு வந்தேன், இந்த ஆசையை கொண்டு வந்தோம். ஏன் இந்த ஆசை வயப்பட்டு செய்யும் பொழுது தான் அது ஆசை என்னதுங்க? பேராசையாக மாறுது. பேராசை பெரு நஷ்டத்தை ஏற்படுத்துது இல்லையா? நல்லா படித்தோம் நல்லா, பேராசை பெரு நஷ்டம்னு படித்தோம். ஆனால் அந்த புலனின்போன்னு வரும்பொழுது இன்னும் வேணும் அப்படின்னு என்ன செய்யுது? 5 புலன்களும் தான். இதுவும் கேட்குது, இது வாசனை, அதுவும் அதை விட கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும், மனம் சூப்பராக இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா 2 இட்லியும் நிற்போமா என்ன? ஐயா சொன்னது சரிதானே இல்லைங்களா? அப்போ மாமியாரும் காரணம் தான் இல்லைங்கய்யா, அவரையும் ஒத்துக்க வைக்கணும்ல. அப்போ இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தான் என்ற அந்த ஆசை என்றது காரணமாக தான் அதிகமாக உட்கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா பேராசையாக மாறுகிறது. பேராசை பெரும் நஷ்டம்தான். உண்மையில் கேட்கணுன்னாக்க, நான் அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம், ரொம்ப நகையெல்லாம் நல்லா போட்டாங்க. மேட்சாக தான் போடுவேன், மேட்சாக எல்லாம் போடணும், எல்லாமே செப்பல்லேருந்து எல்லாமே மேட்ச் போடணும். அப்படி தான் அவங்க வளர்த்தாங்க. எப்போ மனவளக்கலை சேர்ந்தனும் வந்த பின்னாடி பெரிய மாற்றம். மகரிஷி ஒரே ஒரு கவி பாடினார். 10,000 புழுக்கள் பதைக்க வதைத்தெடுத்த பட்டு என்னும் பாவ குறிப்பை உடுத்தி கொண்டு 10,000 கோர்த்து இறைவனை துதிப்பாட சொல்லெங்கே செயலெங்கே அப்படின்னாரு. 1995 ஒரு அம்மா பட்டு சேலை கட்டிக்கிட்டு இறைவனை வணங்குறாங்களாம். எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் அப்படின்றாங்களாம். மகரிஷி சொல்கிறாரு, 10,000 புழுக்கள். அப்போ தான் எனக்கே தெரியுங்க, இந்த பட்டு சேலைலாம் புழுவெல்லாம்
இது பண்ணி தொந்தரவு பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அப்போ தான் எனக்கே தெரியும். ஓஹோ, மடையர்னு மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு விட்டவ தான் நான் இந்த பட்டு சேலையை. வீட்டில் வந்து அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நான் இனிமேல் பட்டு சேலை கட்டேன். என்ன கீதா திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னாங்க. இனிமேல் நான் பட்டு சேலை கட்டவே மாட்டேன். 98 என் பொண்ணு கல்யாணம். 600 காட்டன் மட்டும்தான் எடுத்தேன். அவங்க எல்லாம் 10,000 20,000 எடுத்தாங்க. கீதா உன்னோட சேலை தான் சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. இது வரைக்கும் இன்றளவுக்கும் வந்து யாராவது கட்டியிருந்தால் அந்த எண்ணமே வரவே இல்லை. நம்ம விட்டுட்டோமோ அவசரப்பட்டு. சப்போஸ் இந்த என்வி சாப்பிட்றவங்கலாம் என்ன செய்வாங்க, இந்த மனவளக்கலை வந்த உடனே என்வி விடணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு மகரிஷி எந்த காலத்துலையும் சொல்லவே இல்லை. என்வி விடணும்னு மகரிஷி எந்த இடத்துலையுமே சொல்லலை. நமக்கா எப்போ வந்து அந்த இறை உணர்வு வருதோ அப்போ வந்து நமக்கு தேவையில்லை என்று உணரும் பொழுது அதை அப்படியே விட்டுருவோம். இல்லை விட சொன்னாங்கன்னு விட்டோன்னு வைங்க, என்ன ஆகும், ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து வீட்டில் வாசம் வருங்க. அவசரப்பட்டு நம்ம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆக அந்த நிலை இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அப்போ விட்டதான். இப்போவும் கூட வந்து வேறு யாராவது கட்டுறதுனாலும் கூட, யார் கட்டியிருந்தாலும் எனக்கு அந்த எண்ணமே வராது. எப்போவுமே நமக்கு என்னதுங்க, இந்த யூனிஃபார்ம் தான் நமக்கு கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி. நமக்கு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்கிறது என்பது, இதை கட்டியிருந்தாலும் இந்த தத்துவமே நல்லாயிருக்கும். நம்ம எத்தனை யூனிஃபார்ம்ன்றீங்க, மகரிஷி ஆரம்பத்தில் கொடுத்த ஒரு யூனிஃபார்மும் இருக்குது. யூனிஃபார்மே ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி முதல்ல சாமிஜி சொன்ன ஒரு சாரி வேறு, அதுக்கப்புறம் ஒன்று மாற்றினாங்க. இப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க. அப்போ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக நிறை மனம் என்பது வேண்டும். அதே போல தான் நகை என்பது போதும் என்ற மனமே தான் எனக்கும் வந்துருச்சு. என்னுடைய அனுபவத்தை சொன்னால் சிலருக்கு உங்களுக்கு மனதிலே படும் என்று நினச்சி தான் இதை சொன்னேனே தவிர என்னுடைய பெருமையை நான் சொல்லலை. போதும், இதுவே போதும். அது அம்மா இறந்த பின்னாடி அம்மாவோட தாலியை வந்து அதை அழித்து நான் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு சாஸ்திரம் இருக்குதான், அதனால் இந்த செயின். அம்மாவோட மோதிரம் நீ போடணும்னு சொன்னாங்க, அந்ததுனால இது. அதை விட வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே மாற்றம் என்பது இருக்கிறது. அப்போ நிறை மனம், நம்ம சங்கல்பத்தில் சொல்கிறோமே, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம். நிறை செல்வம்னா என்ன செல்வங்க? நிறைய செல்வமா? மனதிற்கு நிறைவை அளிக்கக்கூடிய செல்வம். நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், அப்படி தானே கேட்குறோம் இல்லைங்களா? அந்த நிறை மனம் என்பது இருக்கணும். அதுதான் அந்த பேராசையிலேருந்து வரக்கூடிய நம்ம நிறைமனம் என்பது பேராசை. சினம், எத்தனை பேருக்கு சினமே வராதுங்க? எனக்கு கோவமே வராது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனவே எல்லோரும் ஒருன்னு பார்க்குற மாதிரி இருக்குது. சீக்கிரம் பேசி முடிக்கிறியா இல்லை இதுலேயே நின்றுட்டுருக்கிறியா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு கோவமே வராதுங்க, உண்மைதான் சொல்கிறேன். நம்ப முடியலையா? அடுத்த தடவை கூப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்காரரோடு நான் வரேன். என்னுடைய குணத்தை என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் இல்லையா? இதே தான் சென்னையில் குளத்தூரில் முதல்ல தனியாக போனேன், இப்படி தான் சொன்னேன். அடுத்த தடவை மனைவி நாள் 8 நாளுக்கு சாரோடு வந்துருங்கன்னாங்க. எங்கள் சாரோடு தான் போனேன். அவர்கிட்டே கேட்டாங்க, ஐயோ இல்லைப்பா நாங்கள் 2 பேருமே அன்பும் கருணையுமாக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னேன். இவங்க வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாங்க. எனக்கு தாலிக்கொடியில் நான் அன்பும் கருணையும் தான் போட்டு என்னோடய சார் பேரும் என்னோடய ஃபோட்டோவும் வச்சு தான் அதில் வச்சுருக்கிறேன். 45 ஆண்டு காலமாக எங்களுக்குள்ளார சண்டை என்று வந்ததில்லை. ரொம்ப ஜாலியாக இருப்போம், என்ஜாய்ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக இருப்போம், ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், அன்பும் கருணையுமாக இருப்போம். அதனால் பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. தூக்கி கொடுத்துருவார் யார் கேட்டானாலும் அந்த கொடுத்துருங்க. ஏங்க யோசிச்சுட்டு கொடுங்க, பாவம்ப்பா போட்டோம். ஆனால் கொடுத்துட்டீங்கள திருப்பி கேட்காதீங்க, அது தானமாக தான் இருக்கும். திருப்பி கேட்டால் வராது அப்படிம்பேன். அதே மாதிரி தான் நடக்கும். பல பொருள் இழப்பு ஏற்பட்டுச்சு. மனவளக்கலையில் இல்லை அப்படின்னாக்க இந்த இழப்பையெல்லாம் எங்களால் தாங்கியிருக்க முடியாது. ஆனால் மனவளக்கலை வந்ததுனால அந்த இழப்பையெல்லாம் தாங்கிக்கிட்டோம். இழப்பையெல்லாம் தாங்கக்கூடிய வல்லமை கொடுத்துருக்கு. அது எந்த அளவுக்கு செல்லமாக வளர்ந்தனோ அந்த அளவுக்கு துன்பம் வந்தது. ஏன்னா துன்பம் என்பதே தெரியாமல் இருந்துட்டு துன்பம் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்செப்டாசிட்டிஸ், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உன்னுடைய பதிவு நீங்குதுமா, நீ அமைதியாக இருன்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையும் நாங்கள் 2 பேருமே ஆலோசனை பண்ணி எப்படியெல்லாம் இதை சரி கட்டணும்னு சொல்லிட்டு சரி கட்டி இப்போ சரியாக நல்லா வந்திருக்குது அப்படின்னாக்க மனவளக்கலை இல்லைனாக்கா கீதாராஜா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த சினம் வந்து ஆசையின்
ஆசைக்கு தடையாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலே எழக்கூடிய ஓங்கி எழும் உயிராற்றலின் செலவையே சினம் என பெயரிட்டு அழைக்கிறோம். உங்களுக்கு கொஸ்டின் வரும், நல்லா பார்த்து கேட்டுக்கங்க. சினம் என்றால் என்ன? நாம் அது ஆசைக்கு தடையாக உள்ள ஒரு நபரோ ஒரு பொருளோ வந்தால் அதை ஓங்கி தகர்த்தெறிய வேண்டும் என்று ஓங்கி எழும் உயிராற்றலின் செலவை தான். நம்ம உடலில் இவ்வளவு ஆற்றலை தவம் ஆழ்ந்து பண்ணினீங்களே, அத்தனை ஆற்றலுமே என்ன ஆகுங்க? அபரிமிதமாக செலவாகி சினம் வந்து போயிடும். சினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? உடல் நலம் கெடும், மனநலம் கெடும், நட்பு நலம் கெடும். வாங்க வாங்க பழகலாம், நல்லா நட்பாக இருக்கலாம் அப்படின்னு கோவப்படுறவங்களை பார்த்து நம்ம பேசணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ அதான் எரிஞ்சு விழுகும், அது போகாத நெருப்பாட்டம் இருக்கும். சொல்கிறோமா இல்லையா? கோவப்படுறவங்ககிட்ட போய் நம்ம பேசுவோமா? இல்லை. அப்போ அந்த சினம் என்ன செய்யுங்க? உடல் நலம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுதுங்க, வேர்ல்டு ஹெல்த் WHO சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய மரணம் வரைக்கும் செல்லக்கூடிய நோய் எதுன்னு கேட்டிங்கனாக்கா எதை சொல்லுவோம்? முந்தியெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கேன்சரை சொல்லுவோம். எய்ட்ஸ் எல்லாம் முந்தி இருந்துச்சு, அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கேன்சருக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. டிப்ரெஷன், மன இறுக்கம், மன தளர்ச்சி, மன அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தம் தான் இப்போ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லக்கூடிய உயிரை கொல்லக்கூடிய ஒரு நோயாக சொல்கிறாங்க. அந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காகத்தானே நம்ம இங்கே வந்திருக்கிறோம். மன அலைச்சூழலை குறைப்பதற்காகத்தானே வந்திருக்கிறோம். பீட்டாலேருந்து ஆல்ஃபாலேருந்து தீட்டா டெல்டா வரைக்கும் மன அலைச்சூழலை குறைத்து மன அமைதியை ஏற்படுத்துவதற்காக தான் வந்திருக்கிறோம். இந்த சினம் பட்டு 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 என்ன ஆகும்? நாளடைவில் அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஹார்ட் அட்டாக் கட்டாயம் வரும். ரத்தம் கொதிக்குதா? கோவப்படுறவங்களை பார்த்தா நீங்கள் அழகாக ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிறாங்களா? அவங்க ஐஸ்வர்யா ராயே அக்லியாக இருப்பாள். கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? ஐஸ்வர்யா ராயே அக்லியாக தான் இருப்பாள், சுத்தம் மோசமான இருக்கும். மகரிஷி அழகாக சொல்லுவாருங்க, கோவம் வரும்போது உன் கண்ணாடி எடுத்துப்பார், கண்ணாடி எடுத்துப்பார் அப்படிம்பாங்க. சாமிஜி கண்ணாடியும் தூக்கி மேலே வீசிடுவாங்க சாமிஜி அப்படிம்போம். ஆனால் இப்போல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது இல்லைங்களா? இந்த பெண்ணை சொருகி வச்சுட்டு அதுலேயே வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ கோவப்படும்போது ஒரு பெண்ணை சொருகி வச்சுட்டு எழுதுகோள், பெண்ணுனாக்கா பெண்ணு நினச்சிக்க போகிறாங்க, லேடி நினச்சிக்க போகிறாங்க. அந்த கோவப்படக்கூடிய ஆளை வந்து வீடியோ எடுத்தோன்னு வைங்க, அவர் கோவமெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை எடுத்து காமிக்கிறோம். நானா இது இவ்வளோ மோசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கண்களும் பதட்டமும் அப்படி இருக்கும். அந்த சினம் என்பது தேவையா அப்படின்னாக்கா, அந்த சினத்தை என்ன சொல்லுவாங்க? உண்மையை சொல்லணுன்னாக்கா, ஆழியாரில் எனக்கு முத கொடுத்த சப்ஜெக்டு, மகரிஷி கொடுத்த சப்ஜெக்டு பேசுகிறதுக்கு சினம் தவிர்த்தல் கீதாராஜான்னு போட்டிருந்தார். சினத்தை தவிர்த்தவர்கள் தான் சினத்தை பற்றி பேச தகுதியானவர்கள் அப்படின்ட்டு நிறைய சுவாமிஜி தான் பேசுவார். ஐயாவுக்கு தெரியும், கணேசனையாவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேராசிரியர்கள் நிறைய பேசுனாங்க. அப்போ முத எனக்கு ஆழியாரில் பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சினம் தவிர்த்தல் கொடுத்துருந்தாங்க கீதாராஜன். நமக்கு சினம் வராதுன்னு சாமிஜிக்கு எப்படி தெரியும்? நான் அல்ப புத்தி, எனக்கு எப்படி தெரிஞ்சு தோணுது பாருங்க. பிரபஞ்ச ரகசியத்தையே அறிந்த ஞானி நம்ம எப்படின்னு தெரியாதா என்ன? அப்போ அங்கே முதல்ல பேசுனது இந்த சினம் தவிர்த்தல் சப்ஜெக்ட் தான் ஆழியாரில் பேசணும். அப்போ அந்த சினத்தை படுபவர்களை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்கிறோம்? பொறுமையாருன்னு சொல்கிறோமா? அப்போ அந்த சினத்தை என்ன செய்யணும்? நல்ல குணமாக பொறுமையாக மாற்ற வேண்டும். முக்கியமாக நம்ம பெண்களுக்கு. அதில் வீட்டுக்காரர் மேலே இருக்கிற கோபத்தை எங்கே காமிப்பாங்க தெரியுங்களா? பிள்ளைங்கள போட்டு முதுகில் டம்மு டம்மு டம்முன்னு போட்டு அடிப்பாங்க. எனக்கெல்லாம் பார்த்தா அப்படியே நான் பிள்ளைங்களை அடிக்க மாட்டேன், எங்கள் சார் அடிப்பார். எனக்கு வந்து அதை அடித்தாலே வயிற்றில் எனக்கு இப்படியோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என் மருமகன் பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறாரு, பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். அவர் மேலே இருக்கிற அவரை அடிக்க முடியாதுன்றதுனால இந்த பிள்ளை ஒன்றும் தெரியாது, இதுக்கு எங்கள் அம்மா இப்படி அடிக்குதுன்னு அது முடிக்கும். கடைசியில் அடித்து போட்டு இந்த தங்கத்தை நான் அடிச்சிட்டேனேன்னு உட்காந்து அதை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. இது அழுகணுமா? தேவையா? முதல்ல ஏன் அடிக்கணும், அதுக்கப்புறம் ஏன் அழுகணும்? அன்பால் அவங்கள ஆதரித்து கொண்டு போகலாம். ஆத்திரத்தை கொண்டு அவங்கள வந்து அடித்தோன்னாக்கா நிச்சயமாக அவங்க திரும்ப மாட்டாங்க. அதை மீறி தான் செய்வாங்களே தவிர அன்பால் நீங்கள் சொல்லி பாருங்கள், அவங்க கட்டுப்படுவாங்க. ஆக அன்பு கரெக்டாக வேணும் நிச்சயமாக. பொறுமை என்பது வேண்டும். இதுவும் ஆசையின் மறுமலர்ச்சி தான் சினமுமே. அடுத்தது பேராசை, சினம், கடும் பற்று. நான் மண்டையை போடுற வரைக்கும் இந்த சொத்தை யாருக்குமே பிரிக்க மாட்டேன். வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லக்கூடிய சொல் என்ன தெரியுங்களா? நல்லா இருக்கும்போதே வந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருங்க. இந்த பையனுக்கு இந்த நிலம், இந்த வீடு அப்படின்ட்டு, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ நகைன்னு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாக்கா இல்லை
எப்போ நான் மண்டையை போடுறேனோ அப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் பிரிச்சுக்கட்டும் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா பெரிய பிரச்சனையே வந்து அண்ணன் தம்பிக்கு பேசாமல் இருந்து அவ்வளோ பிரச்சனை வரதை தவிர்த்து விட்டு என்ன செய்யலாம், நல்லா இருக்கும் பொழுதே. எங்கள் அப்பா வந்து ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் அண்டு செல்லர் எல்லாம் இருந்தார். ரைட்டர்ஸ் வச்சுருந்தாங்க, டாக்குமெண்ட் செல்லராக இருந்தாருங்க. வரவங்களுக்கெல்லாம் இதைத்தான் சொல்லுவார், சொத்தை இப்போ எழுதி கொடுத்துறாத, எனக்கு பின்னாடி இந்த சொத்தெல்லாம் இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்குன்னு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கும் அப்பாவுக்கு இருக்க சொத்தெல்லாம் இப்போவும் என்ன எழுதி வச்சுருக்கிறாருனாக்கா, எனக்கு பின்னாடி இவளுக்கு தான் எல்லாமே அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இடையில எதுவும் மனசு மாதிரி நம்மளை தூக்கி எங்கேயும் போய் சேர்த்து விட்ருவாங்க. இப்போ அதுதாங்க நடக்குது. வயதானவர்களை பார்க்கக்கூடிய கடமை யாரோட கடமைங்க? இப்போ ஐயா ஒழுக்கம் கடமை ஈகை கவி பாடினார் இல்லைங்களா? கடமை என்னது, நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னாக்க, நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டார்களோ, நம்ம எல்லாம் குட்டி பிள்ளையாக பிறக்கும் பொழுது டயரியா போகுது, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதையெல்லாம் தொடச்சி கழுவி விட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து அந்த தோல் மேலே தூங்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதே குழந்தை வந்து எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எந்த காலேஜில் படிக்க வைக்கணும், எங்கே வேலை கிடைக்கணும், எந்த நாட்டில் கொண்டு போய் வெளியில் வேலை சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்சு அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சுருக்குறோமே, கடைசியில் அந்த பசங்க குழந்தைங்க என்ன செய்கிறாங்கக்கா, நல்ல ஓல்டேஜ் ஹோம் எதுன்னு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரொம்ப வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இறுதி வரைக்கும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பெற்றோரை நாம் தான் பார்க்கணும். நம்மளுடைய பெற்றோரை நாம் தான் பார்க்கணும். அப்போ வந்து இதை நாம் செஞ்சால் தான் நம்ம குழந்தைங்க, நாம் வெள்ளித்தட்டில் போட்டோம்னாக்க அந்த குழந்தை நமக்கு வெள்ளித்தட்டில் போடும். ஒரு இடத்துல அந்த அம்மா அப்பாவுக்கு இந்த அலுமினிய தட்டில் போட்டாங்களாம். அவங்க அம்மா அப்பாவுக்கு அலுமினிய தட்டில் போட்டிருக்கிறாரு. அம்மா அப்பா இறந்த பின்னாடி அந்த தட்டை தூக்கி வெளியில் போனப்போ அந்த ஆளோட பையன், எப்பா இரு, தட்டை வை, அப்படியே வை. எதுக்குப்பா? உனக்கு நான் போடுறதுக்கு வேணும், இந்த தட்டை அப்படியே வையின்னா. இது செய்யக்கூடிய செயலில் தாங்க அந்த பிள்ளைங்க திரும்பி வந்துடுவாங்க. நாம் செய்கிறத பார்த்துட்டே வந்துட்டு அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நம்மை பார்த்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது இன்னொருத்தர் சொன்னாங்க, ஏம்மா வீட்டில் இருந்து இவங்க கஷ்டப்படுறதை விட அந்த ஓல்டேஜ் ஹோமோட ஓல்டேஜாக இருக்கிறதுல சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நாங்கள் இருக்க மாட்டாங்க, இருக்கிறதா இருக்கும், ஆனால் உள்ளே என்ன ஏக்கம் இருக்கும் தெரியுங்களா? இப்படி விட்டு போட்டு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானே, ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியா இருக்கிறானேன்னு எல்லாருமே நல்லா படிக்க வச்சுட்டு பறந்து போயிடுறாங்க. கடைசியில் எங்கே இருக்கிறோம், இங்கே தன்னந்தனியாக பொழுது போகாமல். இந்த நேரத்தில் மனவளக்கலை நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏம்மா இத்தனை நாள் எனக்கு மனவளக்கலை கிடைக்கலம்மா, வயசான பிறகு இப்போ கிடச்சிருக்கு, எப்போ கிடைக்கணுமோ அப்போ தான் கிடச்சிருக்கு. வயசான பின்னாடி தான் மரியாதை இருக்காது. வயசாகி போய் வீட்டில் இருக்கையில் அந்த கிளடு கட்டைங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு கோபம் வராது, என்னடா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க, பெரியவங்கன்னு சொல்ல வேண்டியதானே, இந்த கிளடு கட்டை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்ன நல்லாவா இருக்குது, பெரியவங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். மூத்தவர்கள், வயதானவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நிலையில் இருக்கும் பொழுது வந்து இந்த கடும் பற்று என்பது இறுதி வரைக்கும் நம்ம பற்றி கொண்டே இருக்கும் பொழுது பற்றற்ற நிலை என்பது இருக்க வேண்டுங்க. தாமரை இலை தண்ணீர் போல பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கன்னு சொல்லுவாங்க. இறைவனை பற்றினால், சரணாகதி அடைந்தால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக இந்த ரொம்ப ஓவர் பற்று, பொருள் மேலே பற்று என்பது இருக்காதுங்க. அந்த நிலை கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். அப்போது என்ன வருதுங்க, பேராசை, சினம், இந்த கடும் பற்று என்னவா மாறணும் அப்படின்னாக்க ஈகையாக மாற வேண்டும். ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று திருக்குறளில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈதல் குணம் விலங்கினங்களுக்கு நிறைய இருக்குதுங்க. விலங்குகள்கிட்ட நிறையவே இருக்குது. காக்காய்க்கு டெய்லி வந்து இந்த சீவலோ மிச்சரோ போடுவேன். உள்ளே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எட்டி பார்த்து கத்தும், இரு வர்றேன் அப்படிமே. எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடக்கும், இரு வர்றேன். முடிச்சுட்டு இந்த சேவை கொண்டு போய் இந்த கையில் கொண்டு போய் போடுவேன். என்னை போட்ட உடனே சந்தோஷமாக கத்தும். கத்திட்டு பறந்து போயிடும். இரு, எதுக்கு பறந்து போகிற நீ, நான் போட்டேன்ல, நீ சாப்பிட வேண்டியதானே அப்படின்னாக்க அது ஏன் பறந்து போகுதுங்க? காக்கை கரைந்து உண்ணும். காக்கை என்ன செய்யும், மற்ற காக்கைகளை கரைந்து கூப்பிட்டு எல்லாரும் கூடி உண்ணுவாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், இவ்வளோ மிச்சர் ஒரு இடத்துல பார்க்குறோன்னு வைங்க, இல்லை என்ன செய்வோம் தெரியுமா, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம். மீதி இருக்குதா ஃப்ரிட்ஜில் வை, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்.
இல்லை மற்றவங்கள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கொடுக்குறோமா அப்படின்னாக்க அதுதான் மனிதம் என்பது. விலங்கினங்கள் கூட என்ன செய்யுதுங்க, இந்த போஸ்ட் கம்பத்தில் அடித்து ஒரு காக்கா கீழே விழுகுது, சுற்றிலும் காக்காயெல்லாம் நின்றுட்டு பதறி கத்துது, ஐயோ விழுந்துருச்சு எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு அது கத்துது. இதே மனிதன் அடித்து விழுந்தால் சுற்றிலும் என்ன பண்ணுறாங்க, சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறாங்கங்க. மனிதாபிமானமே இல்லாமல் போயிடுச்சுங்க. உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணுமோ, இல்லை அவங்களுக்கு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்ற இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், எல்லாருமே அப்படி சொல்லலை. பட் நிறைய இப்போ நடக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னாக்கா இந்த நிலை தான் நடந்துகிட்ருக்குது. அப்போ அந்த ஈகை என்பது மனம், அந்த குணம் என்பது கட்டாயம் தேவை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேராசை, சினம், கடும் பற்று. அடுத்ததாக வரக்கூடியது ரொம்ப 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 முறையற்ற பால் கவர்ச்சி. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு ரொம்ப மோசமான நிகழ்வு இல்லைங்களா? இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததை போட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாவம், பரிதாபமாக இருக்குது. ஆனால் வருங்காலத்தில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அற்ற நிலை இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. பெண்கள் மிகவுமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேவை, உண்மைதாங்க. அதாவது வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்ற இன்பம் காண்போம்னு ஒரு வேர்டு வருது இல்லைங்களா? அது பெண்களுக்கு மிக அவசியம். இந்த வாழும் நிலை உணரணும். பெண்கள் எப்படி போகணும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி உடை அணிய வேண்டும் என்று அந்த ஒரு கண்ணியத்தன்மை இருந்தது அப்படின்னாக்க பிறர் வந்து நம்ம நோக்கும் பொழுது தவறான நோக்கம் என்பது வரக்கூடாது. ஏன் வந்து இந்த ஏன்னா ஒழுக்கம் என்று சொல்லி தந்ததெல்லாம் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி தந்ததெல்லாம் நான் 1975 இருந்தே நான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவேன், சைக்கிளில் போவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்டுதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னாக்கா ரோட்டில் போனேன்னாக்கா நேராக போகணும், இந்த போஸ்டரெல்லாம் பார்க்கக்கூடாது. சினிமா போஸ்டர் சொல்லுவாங்க, சினிமா போஸ்டர்லாம் பார்க்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் வந்து அந்த லோ ஹிப்பு லோ நெக்கெல்லாம் போடக்கூடாது, இதுதான் ஒழுக்கம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மகர்ஷி சொன்னது என்னதுங்க, எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கமான செயல். அதை செஞ்சுட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க எண்ணத்தால் கூட பிறருக்கு தீமை செய்யக்கூடாது அப்படின்னாக்க அது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட எண்ணங்களை எண்ணுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு எண்ணம் 2 எண்ணம் இல்லை, அத்தனை எண்ணங்களையுமே நம்ம எப்படிப்பட்ட பாதி பாசிட்டிவ் இருக்கும், பாதி நெகட்டிவாக இருக்கும். அந்த நெகட்டிவாக நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க பிறருக்கு நாம் வளைந்து கொடுக்கணுங்க, பிறருக்கு நாம் வளைந்து கொடுக்க வேண்டும். லூயிஸ் எல்கே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. லூயிஸ் எல்கே என்ற எழுத்தாளர் 29 மொழிகளிலே 19 நாடுகளிலே வெளியாகிருக்குது. பல கோடி புத்தகங்கள் விற்பனையாக இருக்குது. அதில் எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க பிறருக்கு வளைந்து கொடுக்கவில்லை என்றால் உனக்கு முழங்கால் வலி வரும். கூட பிறந்தவர் ரொம்ப உயர்ந்துட்டாரே என்று ஒரு பொறாமைப்பட்டி அப்படின்னாக்க அல்சர் வரும். இந்த ஓரகத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ணன் தம்பி மனைவிகள், அவங்க உயர்ந்துட்டாங்க, அவள் அப்படி உயர்ந்துட்டாலே நிறைய நகை போட்டிருக்கிறாளே அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க கருப்பை கட்டி வரும் அப்படின்றாங்க. ஏங்க என்னன்னா வந்து இத்தனையும் வருமா? பெரிய புக்குங்க, அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரே நாளில் உட்காந்து படித்தேன். பஸ் ஜேர்னியில் போகும்போது பாதியை படிச்சுட்டு மீதியை படித்தேன் உட்காந்துக்கிட்டு. லூயிஸ் எல்ஹே எழுதுனது நம் நலம் நம் கையில் நினைக்கிறேன், லூயிஸ் எல்ஹே எழுதுனது. அப்போது அந்த எண்ணத்துக்கே இவ்வளவு நோய்கள்னு சொல்கிறாங்க, வரிசையாக சொல்கிறாங்க. அப்போ இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்பது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கைப்புள்ள இருக்குது பாருங்கள், இந்த கைப்புள்ளையே கத்தாமல் வைக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நிறைய முறை அவர் ஐயா சொன்னார், அலைபேசியை கையில் எடுங்க முதல்ல. சிலருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியாது, ஆஃப் பண்ணிவிட்டு நினச்சி உள்ளே வச்சுருப்போம், இடையில கத்தும் பாருங்க. ஏதாவது பாட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சினிமா பாட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடும், எல்லாரோட தவமும் களைஞ்சு போச்சு. இது என்ன செயல்? என்ன செயல் இது? ஒழுக்கமற்ற செயல் தானே. அப்போ இத்தனையும் வந்து இதில் தாங்க எல்லா குழந்தைங்களுமே வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு இந்த கொரோனா பீரியடில் இருந்து ஆஃப்டர் லாக்டவுனில் இருந்து எல்லாமே இந்த மொபைலில் வரத்தான் செய்யுது. அவங்க ஸ்கூல் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்கூலில் வந்து வர்றதுனால அவங்க கையில் இந்த மொபைல் கட்டாயம் இருக்க வேண்டியது இருக்குது. அதில் தான் எல்லாம் பார்க்குது. என்னோடய குட்டி பேத்தி இருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் சொல்லி தந்ததெல்லாம் அவள் தான் இந்த மொபைலில் எனக்கு இருக்கக்கூடிய
டெக்னிக்ஸ் எல்லாம் அவள் தான் சொல்லி தந்தான். எல்கேஜி பேத்தி சொல்லி தருது. இதே இது பேரன் ஆடிட்டிங் படிக்கிறானே, அவன் சொல்லி தந்தானே விறுவிறுன்னு சொல்லி தந்துட்டு போவான், எனக்கு புரியாது. அதனால் இவன் என்ன சொல்லுவா, கீதாம்மா இப்படி போ கீதாம்மா, என்னோட லாக்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, கீதாம்மா உனக்கு தெரியாதா நீ இப்படி போடுவேன், நான் எள்ளு தான் போடுவேன், அந்த டாட்டை வந்து எள்ளு போடுவேன், அதில் அந்த அழுத்தம் தெரியுது பாருங்கள், அதை வச்சு அது கண்டுபிடிக்குதுங்களா, சொல்லுது. எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, வா கீதா இந்த இப்படி போடுறேல்ல அந்த அழுத்தம் அதில் தெரியுது, அதை பார்த்தே நான் வந்து போட்டுறேன் அப்படிங்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. மொபைலில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. கூகுளில் கேட்டால் நிறைய நல்லதெல்லாம் நான் அதிலேருந்து எடுத்துருக்கிறேன். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த காலகட்டம் எந்த காலம், பள்ளி காலம், இந்த பருவ காலத்தில் தடம் மாறக்கூடிய அந்த வயதில் எல்லாத்தையும் மனசில் ஏற்றிக்கக்கூடிய வயசில் அந்த மொபைலை பார்க்கும்பொழுது அத்தனை விஷயங்கள் அதில் பார்க்கும் பொழுது வயது வித்தியாசம் இல்லாமல் பல கொடுமைகள் சீரழிவுகள் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நாம் தான் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். கற்பு நெறி என்பதே நம்ம பாரத நாட்டிற்கு உரிய நற்பண்பு என்பது அந்த கலாச்சாரமே போயிடுச்சு. வெளிநாடுகளில் இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப இருப்பாங்க. அந்த வந்து இங்கே வந்து நிலை மாறி போயிடுச்சுங்க, ரொம்பவே மாறி போயிடுச்சு. ஆக கற்பு நெறி என்பது வேண்டும். அடுத்தது வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்க, இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது. அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும். ஒரு கதை சொல்லலாங்களா, இல்லை கேட்குறீங்களா? சந்தோஷங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்று இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். இவங்க எல்லாம் இப்படி, நான் நிறைய தடவை இந்த மாதிரி ஏங்கியிருக்கிறேன். பல பேராசிரியர் பேசும்போதெல்லாம், பல பேராசிரியர் மகரிஷியை பார்க்க போகும்போது, இந்த காலம் எப்போ நமக்கு வரும், நம்ம போய் மாடியில் போய் மகரிஷி எப்போ பார்ப்போம், நாம் இவங்கள மாதிரி எப்படி பேசுவோம் அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் நல்ல எண்ணம் தான், என்னலாம் மதிக்கக்கூடிய ஆசைன்னு இருக்குதுங்க. அந்த ஆசையும் தான் இது இல்லைங்களா? அப்போது இன்னொன்று என்னன்னாக்க, இது வந்து தாழ்வு மனப்பான்மை இல்லை, இதுவும் நாம் முன்னேறணும் என்ற எண்ணத்தினால வர்றோம். இன்னும் உயர்ந்த நிலை மனப்பான்மைனா அப்படியாக்கும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சுன்னு வந்துங்க, அந்த நிலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வு மனப்பான்மை என்பதும் இருக்கக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது நாம் எல்லாம் அந்த வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வச்சுட்டு ஒரு பூக்கூடையில் கொண்டு போவோம் இல்லைங்களா? அதை என்ன சொல்லுவோம், பூக்கூடைன்னு தானே சொல்லுவோம். அதில் கொண்டு போகிறோம் இல்லைங்களா? போகும்பொழுது என்ன சொல்லிச்சு, தேங்காய் என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? பழமை என்னை பக்கத்தில் உட்காராத, கொஞ்சம் தள்ளி உட்காரு, நான் தான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து இந்த பழம் என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? இந்த பழம் என்ன சொல்லிச்சு, நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு, வயசானவங்களும் என்னையே தான் சாப்பிடுவாங்க, உன்னே வந்து சாப்பிட மாட்டாங்க, நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஒன்று என்ன செஞ்சுக்குது, நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு ரெண்டும் சண்டை போட்டே போகுது. இந்த ரெண்டையுமே இந்த பூக்கடையை கொண்டு போய் நம்ம கோயிலில் என்ன செய்கிறோம், அர்ச்சகர் முன்னாடி கொடுக்குறோம். அர்ச்சகர் என்ன செய்கிறாரு, தேங்காய் எடுக்கிறாரு, மடேர்னு மண்டையில் போடுறாருங்க. தேங்காய் கண்ணீர் விட்டு அழுகுது. அதை பார்த்து இந்த நம்ம பழத்துக்கு ஏகப்பட்ட குஷி, வேணும் நல்லா வேணும், இன்னும் 2 போட்டிருக்கணும் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏகப்பட்ட குஷி. அடுத்த நிமிஷமே வாழைப்பழ தோலை உரிச்சிட்டார் ஐயர். இதை பார்த்து அந்த தேங்காய்க்கு நம்மளை தான் போட்டு அடித்தாருன்னு நினச்சோம், அதை தோலையும் உரிச்சிட்டாரா அப்படின்ட்டு இந்த ரெண்டுமே குஷியாகுது. ஒருத்தர் கஷ்டப்பட்டா இன்னொருத்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பாவமேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது இல்லை, ஐயோ பாவம்னு நினைக்கிறது இல்லை. அவங்க கஷ்டப்பட்டால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அதே மாதிரி அந்த ரெண்டும் செஞ்சுருக்குது. எப்போ நாம் வந்து இறைவனை வணங்குகிறோம் என்று சொன்னால், இந்த தேங்காயை உடைக்கும் போதோ வாழைப்பழ தோலை உரிக்கும் பொழுதோ வந்து நாம் சாமி கும்பிட்றதில்ல, தீபாராதனை காட்டுவாங்க இல்லையா? சில இடங்களில் நல்லாவே காட்டுவாங்க. தீப ஒளியில் அங்கே இருக்கிற மூலவரை வந்துட்டு ஆண்டாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூலவர், ஆண்டாள், ரெங்கம்மன்னார், கருடாழ்வார், சாதிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த சுற்றி நல்லா காமிப்பார். அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும், டபக்குன்னு கண்ணை மூடிடுவோம். டபக்குன்னு கண்ணை மூடி நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கேட்போம். அப்படி மூடக்கூடாது. ஏன் அந்த கற்பூர ஆரத்தி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த இறை வடிவை நாம் பார்த்து அதை நல்ல தரிசனம் தந்து அதை நம்ம எண்ணத்தில் கொண்டு வந்து நம்ம மூளையில் போய் நம்ம ஜீவகாந்தம் மூலமாக போய் நம்ம கருமையத்தில் பதிய வைக்கணும். அந்த உருவத்தை பார்த்து அதை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கோயிலில். இந்த உருவத்தை நினச்சி மனதில் நினைக்கணும். எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறோன்னு நினைக்கிறீங்க? உட்கார்ந்த உடனே பேசுகிறதுக்கு ஆள் கிடச்சாச்சு நமக்கு,
நம்ம ஜென்ஸுனாக்கா அவங்க வியாபாரத்தை பற்றியும், லேடிஸ்னாக்கா நம்ம வீட்டு விஷயத்தை பற்றியும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வரும். உட்காந்து தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, உணர்ந்தவங்க தியானம் பண்ணுறாங்க. சரி, இப்போ அந்த சூட தீபாவளி காமிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் எல்லோரும் வணங்கிட்டாங்க. மறுபடியும் ரிட்டன் எல்லாம் வர்றாங்க, இந்த கூடையோடு வராங்க. தேங்காய் கேட்குதுங்க, வாழைப்பழம் கேட்குது. தேங்காய் பார்த்து அடி ரொம்ப பலமா. உடனே தேங்காய் வந்துட்டு உன்னை தோலை ரொம்ப உரிச்சிட்டாரோ இது கேட்குது. 2 பேரும் நலம் குசலம் விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது, ஆமாம் நம்ம போகும்போது நம்மக்கிட்ட நம்ம கூட வந்து வெள்ளையாக உருண்டையாக ஒன்று வந்துச்சே, அது எங்கே காணோம்? போகிறப்ப நம்ம கூட வந்துச்சு, திரும்பி வரப்போ ஆளை காணோம். எரிஞ்சு போகலைங்க. ஒளி வீசி இறைவனை மனிதனுக்கு உணர்த்திட்டு இருக்கிற இடம் தெரியாமல் சாம்பல் கூட இருக்காதுங்க. கற்பூரம் எரிஞ்சிச்சுனாக்க சாம்பல் கூட மீதி இருக்காது இல்லையா? இருக்கும் பொழுது, வாழும் பொழுது இறைவனை மக்களுக்கு காண்பித்து விட்டு ஒளி வீசி இருந்து இருக்கிற இடம் தெரியாமல் சாம்பலே இல்லாமல் போயிடும். நாம் எப்படி இருக்கணுங்க? வாழைப்பழம் மாதிரியா, தேங்காய் மாதிரியா? கற்பூர புத்தியும் வேணும். இப்போ இங்கே எத்தனை விழா நடத்துகிறோம் பார்த்தீங்களா? இதை நல்லா கேட்குறோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. எங்கே நிற்கிறது? இத்தனையும் கேட்குறோமே. கேட்குறது மட்டும் பத்தாதுங்க, கவனித்தல் வேண்டும். கவனிக்கணும். கவனித்ததை, அதாவது இன்ட்ரெஸ்ட் வேணும். என்ன வேணுங்க? விருப்பம் வேணும், இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்வ்மெண்ட் வேணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு இருக்குது, இன்வால்வ்மெண்ட்டோடு செய்கிறோமா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா? இந்த 3 ஐ இருந்தால் தானே 4வது இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஆனால் நம்ம நாடுகளை சேர்ந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னாக்கா எப்படி கிடைக்கும்? முதல்ல இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்வ்மெண்ட், இம்ப்ளிமெண்ட் பண்ணினா தாக்கா கடைசியாக இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் என்பது நமக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னாக்கா கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது இருக்கும். அதுக்கு கற்பூர புத்தி என்பது வேண்டும். 3 புத்தி இருக்குதுங்க. கப்புன்னு பிடிக்கிற புத்தியும் ஒன்று இருக்குது, கேட்ட உடனே சொல்ல தெரியக்கூடிய புத்தி ஒன்று இருக்குது, கற்பூர புத்தின்னு சொல்லுவோம். இன்னொன்று கறிக்கொட்டை புத்தின்னு ஒன்று இருக்குது. ஊதி 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 ஒரு 7-8 தடவை சொன்னால் தான் நமக்கு மண்டையில் ஏறும், அது கறிக்கொட்டை புத்தி. இன்னொன்று வாழைமட்டை புத்தி, எத்தனை தடவை சொன்னாலும் பத்தவே பத்தாது. அது அதே மாதிரி எத்தனை தடவை சொன்னாலும் இங்கே ஏறவே ஏறாது. அப்போ ஏற்றக்கூடிய மனநிலையை நாம் தான் கொண்டு வந்துக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பதே வேண்டாம், எல்லோருமே சமம் தான். அந்த இவர் விவேகானந்தர் வந்து சிகாகோவில் போய் ஆற்றிய உரை என்ன உரைங்க? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னார். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், என்னை பேராசிரியர் மேலே உட்கார வைக்காதீங்க. நிறைய இடங்களில் நான் வந்து விருதுநகர் மண்டலத்திலே வந்து எங்கள் தலைவர் சொல்லுவார், கீதாராஜாம்மா எப்போவுமே உட்காந்து தான் இப்போ இவங்க உட்காந்து தவணை நடத்தின மாதிரி தான் நான் இங்கே உட்காந்து தான் கிளாஸ் எடுப்பேன். காலையில் 10 மணியில் ஆரம்பித்து 1 மணி வரைக்கும், இடையில பிரேக்கு, டின்னர், லஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் சமணங்கால் போட்டு இங்கே உட்காந்து தான் நடத்துவேன். அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த அந்த நிலையை பழகிருச்சு அப்படின்னாக்க கட்டாயமாக நமக்கு வந்துடுங்க. அந்த கவனம் என்பது வேண்டும், கவனம் என்பது நமக்கு வேண்டும். இந்த இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டவே வேண்டாம். சம நோக்காக பாருங்கள். யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, தாழ்ந்தவர்கள் இல்லை. அவரவர் ஒவ்வொருவருக்குள்ளாருமே ஒவ்வொரு திறமை இருக்குதுங்க. நிச்சயமாக ஒவ்வொருவர்களாலும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அது வெளிப்படக்கூடிய நேரத்தில் வெளிப்படும், அப்பப்போ தான் வெளிப்படும். நான் கனவுல கூட நினச்சதில்லை, ஒரு சிறந்த எழுத்தாளர் ஆகும் நினச்சதே இல்லை, நினச்சி பார்க்கவே இல்லை. அது சாதனை பெண்மணின்னு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் நினைப்பேன் நம்ம சாதிக்கணும், வாழ்க்கையில் நாமளும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இந்த அளவுக்கு சாதிப்பேன் அப்படின்னு நினச்சி பார்க்காத அளவுக்கு மகரிஷி வந்து உயர்ந்து தான் வச்சுருக்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரி 6000 புத்தகம் இது வரைக்கும் போயிருக்குது அப்படின்னாக்கா, இப்போ என்னால் கூட எங்கள் சாரும் சொல்லுவார், கிட்டத்தட்ட வந்து சென்னை புக் ஃபேரில் கூட 200 புக் வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்குது. அப்போது என்னன்னாக்க இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காதது தான். அது ஏன் நடக்குது? நம்ம பாட்டுக்கு நம்ம பணியை செஞ்சுக்கிட்டே இருந்தோமா அது பாட்டுக்கு நடக்கும். ஆனால் விழிப்பு நிலையிலிருந்து செயல் செய்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சி கட்டாயம் தேவை. முயற்சி, அதுக்கான எஃபர்ட் எடுக்கணுமா இல்லையா? இப்போ நான் வந்து இதுக்கு வந்து அமௌண்ட்டு போடணும்,
நான் நிறைய மௌனமாக இருந்தே சாதிப்பேங்க. அது ஒரு ரகசியம். மௌனம். என்னன்னாலும் பேச மாட்டேன். அவராக எல்லாத்தையும் பண்ணிடுவார். எங்கள் சாரே அவரை கீதா புக்கு போடணுமா, சரி பண்ணிடுவோம், அவ்வளோதானே, இவ்வளோ அமௌண்ட்டு தானே, சரி போட்டுருவோமா, பண்ணிடுவோமா, சரி சரி சரி. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுங்க? நம்ம இறைவனுக்கு தானே நன்றி சொல்லணும். இறைவனுக்கு தானே நன்றி சொல்லணும். இறைவர் எங்கே இருக்கிறாரு? மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நன்றி சொல்லுங்க. நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேங்க. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுவீங்களா? கையை தூக்க சொல்லலாமாங்கய்யா? ஐயா சொல்கிறாரு, எத்தனை பேர் நீங்கள் நன்றி சொல்லுவீங்கன்னு கையை தூக்க சொல்கிறாரு. நான் கையை தூக்கிட்டேன். இன்னொன்றுங்க, காலையில் எந்திரிச்ச உடனே அவர் காலை தொட்டு கும்பிட்டுருங்க. ஓகேவா? சீக்ரெட்டான உண்மை அது, ரொம்ப சீக்ரெட், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. காலை தொட்டு கும்பிடுங்க. என்னம்மா நீங்கள் வேற, ஏற்கனவே அது ஒரு மாதிரியா இருக்கிறாரு, அதில் காலில் விழுந்துட்டோன்னா ரொம்பவே இதாகிக்கு வேற அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் தூங்குவார் பார்த்தீங்களா, தூங்குவார் பார்த்தீங்களா, 2 கால் பெருவிரலையும் தொட்டு கும்பிட்டுட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடுங்க. மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க செய்வாங்க. செய்வோமா? வாழ்வாளம்னா அதுக்கு செய்கிறோன்னு அர்த்தமா, செய்ய மாட்டேன்னு அர்த்தமான்னு தெரியுங்க. உண்மைதாங்க. சரிங்களா? அப்போது இந்த நிலை நமக்கு நன்றி உணர்வு என்பது கட்டாயம் வேணும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது வேண்டாம். சம்பாதிப்பதில் ஆண் சம்பாதிக்கிறதா பெண் சம்பாதிக்கிறதா என்றது இல்லை. ஈக்குவலாக எண்ணம் முதல்ல நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஏற்ற பதிவு தான் நம்மளுடைய வாழ்க்கை துணையாக வர்றாங்க. என்னைய மதுரையில் கேட்டாங்க, கோயம்புத்தூரில் கேட்டாங்க, கடைசியில் இவரை போய் கட்டி வச்சுட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த மதுரையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் இருக்க இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. நமக்கு இப்போ கிடைச்சவர் ரொம்ப அற்புதமான வீட்டுக்காரர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க ரொம்ப அற்புதமான வாழ்க்கை துணை நமக்கு அமைஞ்சிருக்குது என்ற நிலையை நமக்கு இருக்கணும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பதே வேண்டாம். சம நோக்காக எல்லாருமே பார்க்கலாம். அடுத்தது வஞ்சம். சினத்தை இருப்பு கட்டினால் அதுதான் வஞ்சம். சினம் செலுத்தக்கூடிய இடத்துல செலுத்திடுவோம். யாரை திட்டணுமோ திட்டிடுவோங்க. நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள என்ன செய்வோம், ஒரு நாள் வச்சுக்குவோம், இவனை அது வரட்டும், அது வரைக்கும் அது உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ அவங்கள திட்டி தீக்கிறோமோ அப்போ தான் என்ன செய்யும், அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குமோ. அது உள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மூளை எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ரசாயனங்கள் நிறைந்த நீரில் மிதந்துட்டுருக்கு. எந்த எண்ணம் எண்ணுகிறீர்களோ அதற்கேற்ற மாதிரி சுரப்பிகள் சுரந்து நமக்கு பல டென்ஷனையும் உருவாக்கும், அமைதியும் உருவாக்கும், சிரிப்பையும் உருவாக்கும். டென்ஷனில் இருக்கும்போது இந்த செரட்டோனின் என்ற சுரப்பி சுரக்கிறதுக்கான மாத்திரைகள் தான் மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. செரட்டோனின், மெலட்டோனின், டோப்போமைன், எண்டோஃபின், மார்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை சுரப்பிகளுமே நம்ம தியானத்தினால கிடைக்குதுங்க. மகிழ்ச்சி கிடைக்குது செரட்டோனின்ல. மருத்துவர்கிட்ட பேசுவேன், ஏம்மா எப்படிம்மா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அப்படிம்பாரு. டாக்டர் கேட்பார். நிறைய டாக்டர்ஸ்ட்டு இப்படி தான் நல்லா கேட்பேன். பெரும்பாலும் அலோபதி எடுக்க மாட்டோம். இப்போ நான் ஃப்ளவர் மெடிசன் படிச்சுட்ருக்கிறேன். ஃப்ளவர் மெடிசன் அண்டு பயோ மெடிசன் படிச்சுட்ருக்கிறேன். 9 o'clock ஆன்லைனில் நாங்கள் ஒரு குரூப் இருக்கிறோம், அதில் போயிடுவோம். இந்த மெடிசின்ஸ் எல்லாம் படிச்சுட்ருக்கிறேன். இதைத்தான் அப்ளை பண்ணுவோம். அப்போ நிறைய விஷயங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அலோபதியில் கொடுக்கும் பொழுது நிரந்தர தீர்வு இல்லை. அப்போதைக்கு ஒன்றும் இல்லைங்க, பல் எடுக்கிறதுக்கு போனீங்கன்னாக்கா அதுக்கு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. இது சாப்பிட்டீங்கன்னாக்கா ஆர்த்தோ டாக்டர் அப்படி தான் சொல்லுவாருங்க, இந்த மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா அல்சர் வரும், அதனால் அல்சர் வராமல் இன்னொரு மாத்திரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சாப்பிட்டா இன்னொன்று வரும், அந்த மாதிரி இருக்கும். ஆக இந்த வஞ்சம் என்பது வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா மன்னிச்சு விட்டுருங்க. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வீகத்தன்மை. அதனால் மன்னிச்சிடுவோம். மன்னிக்கிறதுல இன்னுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? எத்தனையோ பேர்த்துக்கு என்ன சொல்கிறோம், சாரி சொல்லிகிட்டு இருக்கிறோம். மன்னித்தல் தெய்வீகத்தன்மை என்று மகரிஷி தான் சொல்லியிருக்கிறாருங்க. சரிங்க, இந்த 6ஐயும் நான் நல்ல குணங்களாக மாற்றிடுவோம். இனிமேல் நான் மாற்றிடுவோம் இல்லைங்களா? பசி வந்தால் இப்போ எத்தனை இறந்துருக்கு? இப்போ பசியோடு தானே இருக்கிறீங்க. இந்த பசி இல்லை, 8 மணி ஆச்சா இந்த பசி தானே எடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்ன ஐயா எத்தனை மணிக்கு இங்கே முடிக்கணும்?
5 நிமிஷமா? நான் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன்? சரி, வாழ்காலமுடன் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். ஓ, 8 மணிக்கு முடிக்கணும். ஓகே. சரி. இந்த 6 தீய குணங்களையும் நாம் சீரமைச்சிட்டோம். இந்த 6 தான் இப்போ தீர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 5 இருக்குது இல்லைங்க. ஆக்சுவலாக 10 தான். இங்கே வந்து 11. நம்ம வேதாத்திரியத்தை பொறுத்தளவுக்கும் 11 இறக்கணும், பறக்கணும்னு போட்டிருக்குது. பசி வந்தால் 10 பறக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே இறக்கமும் வேணும் அப்படின்னு நம்ம சப்ஜெக்டை கொடுத்துருக்குது இல்லையா? இந்த 6 இருந்ததுனாக்கா பஞ்சமா பாதங்களும் வந்து சேர்ந்துருங்க. பஞ்சமா பாதங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. இந்த 5 வந்துடும். மகரிஷி 5 ஒழுக்க பண்பாடு ஒன்று முதல்ல கொடுத்தாரு. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை, போர், பொய், புகை ஒழித்து அமுல் செய்ய வேண்டும். அதிக சுமை ஏதும் இல்லை, அவரவர் தம் வரி ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். இப்போ என்ன நடந்துட்டுருக்குது? இப்போ நான் ராஜபாளையத்தில் ஏகேடிஆர் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க. நான் படித்த ஸ்கூல். அங்கே உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ட்ரஸ்டிகிட்ட போய் கேட்டோம். அவர்கிட்ட வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் முதல்ல கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க பண்ணுற பயிற்சியை பார்த்துட்டு அவங்க இந்த ட்ரஸ்டியெல்லாம் வரும்போது வாழ்க்கை இந்த குட்டீஸ் எல்லாம் செஞ்சு சொன்ன உடனே யார் இதெல்லாம் சொல்லி தந்தாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த கீதா மேடம் வந்து சொல்லி தந்தாங்க, யோகாம்மா வந்து சொல்லி தந்தாங்க அப்படிங்கவும் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் போய் நுழைஞ்சிட்டோம். போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், ஒரு பெர் ஹெட்டு 100ஆவது கொடுங்கனாக்கா அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், இந்த பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம், இந்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்குறேன். 9th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு அந்த ட்ரஸ்டி தலைவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அம்மா பாய்ஸ் ஸ்கூலில் வந்து நிறைய போதை பழக்கம் வந்துட்டுருக்கு, அதை முதல்ல வந்து நாம் தடுக்கணும். நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா மாட்டிட்டேன், பட் ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்குது, அந்த பக்கமாக வந்து அந்த இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, இந்த பசங்க யூஸ் பண்ணுறாங்க. பசங்க அப்படின்னு சொன்னார், ஓரளவுக்கு ஏதோ இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸி ஸ்கூலில் இந்த மாதிரி நடக்குதுமா அப்படின்னாரு. என்னால் அந்த நேரத்தில் கட்டுப்படுத்த முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. ஐயா சார், நீங்கள் முதல்ல எனக்கு கிளாஸை கொடுங்க, நான் மாற்றி காமிக்கிறேன், பயிற்சி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ உடற்பயிற்சி கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன். சில பிள்ளைங்க வந்துட்டு உடற்பயிற்சி காய்கல்பம் கொடுத்துருக்குறேன். நாளைக்கு வந்து மண்டே வந்து காலையில் நாளைக்கு சண்டே, மண்டே வந்து இந்த லீவெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் போகணும். 9th பிள்ளைங்களுக்கு இனிமேல் தான் மெடிடேஷன் கொடுக்க போகிறேன். சில பிள்ளைங்க வந்துட்டு உடனே கட்டிப்பிடிச்சு அழுகும். நான் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு, இந்த வயசு தடமாறக்கூடிய வயதுமா, இதெல்லாம் தாண்டி நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை படிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நீ அவங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்ன? நீ நல்ல மார்க் எடுக்கணும், அடுத்து நல்ல காலேஜ் படி, அடுத்து நல்ல வேலைக்கு போ, அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொன்ன உடனே உங்கள் அம்மா அப்பாவுக்கு முதல்ல நன்றி சொன்னியா நீ அப்படிமே? இல்லை மேம், முதல்ல வீட்டுக்கு போனோன்னே சொல்லு, அம்மா ரொம்ப நன்றிம்மா, என்னை நீங்கள் பெற்றதுக்கு நான் அம்மா அப்பா நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிச்சு அழுதுச்சுங்களாம். மறுநாள் வந்து என்கிட்ட சொல்லும், இத்தனை நாள் இல்லாத புத்தி எப்படி வந்துச்சு அப்படின்னுச்சான். அந்த அம்மா சொன்னாங்களாம், எங்கள் மேம் சொன்னாங்க அதனால் அப்படின்னுச்சான். ஒரு பொண்ணு வந்து அதுக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு தெரியல, கட்டி பிடிச்சி அழுதா. இருடா நான் இருக்கிறேன், பயிற்சி கொடுப்போம். மேம் மேக்ஸில் நான் வீக் மேம் அப்படின்னா. டியூஷன் கேட்குறதுக்கு 1500 கேட்குறாங்க மேம் அப்படின்னா. 1000 தானே, 500 தானே, நான் கொடுக்குறேன்டா, நீ பேசாமல் இரு, நீ டியூஷன் போ, மேக்ஸ் டியூஷன் போ, நல்லா வருவ அப்படின்னு. இல்லை மேம் எனக்கு வேண்டாம், அப்பா கட்டிடுவார், எனக்கு வேண்டாம், நீங்கள் கொடுக்க வேண்டாம் மேம். இவ்வளோ சொன்னீங்களா, எனக்கு ஆறுதல் சொன்னீங்களா, இந்த எக்ஸாமில் ஆஃப் இயர்லி முடிஞ்சிருக்கு, நாங்கள் மார்க் வாங்கி காட்டுவேன் மேம் அப்படின்னுச்சு. சந்தோஷம், நான் நீ பயிற்சி எழுது அப்படின்னேன். போதை பழக்கம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது எல்லாம் தடுக்கணும். போர் இப்போ நடந்து கொண்டு இருக்க 3வது உலகப் போர் ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தடுத்துவதற்கு நம்ம வாழ்த்தை தவிர வேறு எது வழியே இல்லை. போதை, போர், பொய், புகை ஒழித்து பஞ்சமாபாதம் என்னது? பொய், கொலை, கற்பழிப்பு, சூது, இது எல்லாம் நீக்கணும் என்றால் வேதாத்திரியம் உலக மக்கள் அனைவரிடையே போய் பரவ வேண்டும். உலகெங்கும் வேதாத்திரியம் இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கோடி மக்களில் 1 கோடி பேர் தான் வந்து வேதாத்திரியத்தில் இருக்காங்கன்னாக்கா அதில் இறை நிலை உணர்ந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பெரும்பாலும் அவ்வளவு இருக்க மாட்டாங்க. எல்லோருமே உலக மக்கள் அனைவருமே இந்த வேதாத்திரியத்தை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக அவங்கள்ட்ட மாற்றம் என்பது கட்டாயம் வரும். அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது. சேஞ்சஸ் ஆஃப் பர்மனெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக நமக்கு வேறு வழி இல்லை, உலகத்தை வாழ்த்த வேண்டும்.
காலையில் எந்திரிக்கிறோம், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்துவோம். வையகத்தை வாழ்த்துறோம், நம்ம வேதாத்திரியத்தை வாழ்த்துறோம். வேதாத்திரியை வாழ்த்துறோம் அப்படின்னாக்க நிச்சயமும் முதல்ல நாம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்க. இந்த வேதாத்திரியத்துக்கு வந்த பின்னாடி நாம் மாற்றம் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாக்கா மற்றவங்க பரவாயில்ல, நம்மளை ஒரு வாழ்க வளமுடன் குரூப்புன்னே சொல்லுவாங்க. இந்த வாழ்க வளமுடன் குரூப் போகுது பாருன்னு சொல்லுவாங்க. மனவளக்கலைன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு, வாழ்க வளமுடன் குரூப்பும்பாங்க. இந்த குரூப்புக்கு ஒரு நல்ல பேர் வாங்கணும் இல்லையா? இவங்க போயிட்டு வர்றாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அவர் குரு காணிக்கை என்ன கேட்டிருக்கிறாரு? ஒன்றுமே நம்ம அவருக்கு கொடுத்ததில்ல. நான் சொல்லி கொடுத்த பயிற்சியை நீ முதல்ல செய், தத்துவங்களின்படி நீ உணர்ந்து பாரு அப்படின்னு தான் சொல்கிறாரு. வேறு என்ன கேட்டிருக்கிறார்? அவர் ஒன்றுமே கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு குரு காணிக்கையை நாம் செலுத்துவோம். வேதாத்திரியத்தில் இணைந்திருக்கிறோம். வேதாத்திரிய தூதுவர்களாக நாம் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த தானத்திலே சிறந்தது நிதானம் இல்லைங்களா? ரெண்டாவது, இந்த பேராசிரியர்கள் தீட்சை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறீங்க. தீட்சை கொடுக்குறோம் இல்லையா? அப்போ ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக நம்மளையே சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தான் மேடம் எங்களுக்கு குரு. நான் இல்லைப்பா, வேதாத்திரி குரு. மேடம் அவர் எங்கிட்ட நேரில் சொல்லலை, நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க, நீங்கள் தான் குரு. எத்தனை பேர் சொல்கிறாங்க நம்மகிட்ட? அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் வச்சு நம்மளையெல்லாம் இந்த சமுதாயம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை, நல்ல நிலையில் நம்மளை பார்க்கணும், நல்ல நோக்கத்தோடு நம்மளை பார்க்கணும். அந்த மாதிரி அந்த நிலைகளை நாம் இருந்து வாழ்ந்து காட்டி இந்த வேதாத்திரியத்தை முடிந்த அளவுக்கு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் சொல்லிவிட்டு அன்னைக்கு காலையிலே வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு வந்தோம்னாக்கா எப்படி இருக்கும்? துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்தேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. முடிந்தேன் என்ற ஒரு பியூட்டியை அவர் இடையில செருகியிருக்கிறார் பாருங்கள். முடிந்த உதவி வச்சு முடிந்த அளவு நம்மளால் செய்வோம். முடிந்த அளவு தான் நானும் இப்போ போயிட்டுருக்கிறேன். என்னால் முடியாததெல்லாம் நான் போகவே மாட்டேன். இப்போ மலேசியாவுக்கு 3 மாதம் போயிட்டு வாங்கன்னாங்க, என்னால் முடியாது. சிலோனுக்கு போய் 1 மாதம் இருந்துட்டு வாங்கினாங்க, என்னால் முடியாது. நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் தான் நம்ம பார்க்கணும். என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், என்னால் போக முடியாது. முடிந்த அளவுக்கு தான் நான் தொண்டு செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னாக்க குரு எப்போவுமே நமக்கு துணைன்னு இருக்கிறாரு, அந்த இறையும் நமக்கு துணைன்னு இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த எம்கேஜி நகர் மனவளக்கலை யோகா தபம் அறிவு திருக்கோயில், எம்கேஜி நகர் அறிவு திருக்கோயில் சிறந்த முறையில் செயல்படவும் இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த உங்களுடைய வாழ்க்கை பூரண நிலையில், பரிபூரண நிலையில், சம்பூரண நிலையில் நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். ஏங்க ஒன்றை வச்சுக்கிட்டே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன். நீ வேற 16 பெற சொல்றியா? நீ 16 குழந்தைங்களை நான் பெற சொல்லலை, 16 செல்வங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலிருந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம்போங்கி வாழ்வோம். அறிவு பசி என்ற பசி வந்தால் 6 தீய குணங்களும் பஞ்சமா பாதகங்களும் நம்மை விட்டு இறக்கும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளம்.